Okay. Vanakkam all, Gomes here. So in the session, we already actually had a first day intro in the last class, and Sanjay and Vero batch joined பண்ணிட்டாங்க, but they have preferred a different time. Okay. So then நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன கேட்டாங்கன்னா, இன்ஸ்டலேஷன்ல why can't we start with அந்த evolution basic container open shift-ஓட objects, அதுக்கப்புறம் can we move towards the installation perspective போலாமான்னு ஒரு requirement வந்துச்சு. So I thought, okay, we will go with that itself. Okay. And the way we will do this course is, as I already explained, but திரும்பவும் நான் explain பண்றேன். And Sanjay, நீங்க உங்களுக்கு ஏதாவது question, நீங்க லாஸ்ட் செஷனுக்கு அப்புறமா ஏதாவது question இருந்தாலும் probably you can shoot those questions now. Okay. நீங்க ஏதோ பிங் பண்ணிருந்தீங்க, சாரி, நான் அதை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். I'll do that as well. Okay, fine. So the Red Hat OpenShift ஓட main objective அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, you all should know architectural தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. Okay, you should know about the participant will understand the architecture design. Mute போயிடுங்க, யாரோ unmute இருக்கீங்க, so there is a background noise. Architectural design, various components of OpenShift and other components supporting or integrating OpenShift. அதையும் பார்ப்போம் நம்ம. Then we'll know about installation. Someone should go on mute. யார் அது? Suresh, can you go on mute please? For a background recording இதாகும். Okay, so installation using UPI, IPI methods la உங்களுக்கு படிப்பீங்க. Okay, then operators installation, configuration, day 1, day 2 அந்த ஏரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. And then monitoring, virtualization எப்படிங்கிற overview, security overview, okay, then logging overview, compliance aspect, okay, and then Argo CD, pipeline, இது எப்படி பண்றோம், GitOps operation, all these things we'll be covering. Okay, so architectural design ல ஆரம்பிச்சு OpenShift ஓட மாஸ்டர்ல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஒர்க்கர் நோட்ல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, இன்ஃப்ரா நோட்ல எனக்கு என்ன இருக்கும், டூ நோட் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம் நம்ம. தென் ஓப்பன்ஷிஃப்டை இன்ஸ்டால் பண்ற டே 1 என்ன பண்றோம், டே 2 என்ன பண்றோம், போஸ்ட் இன்ஸ்டலேஷன் நம்ம என்ன பண்ண போறோம். தென் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆன விர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ், அண்ட் தென் ஏஐ ஆப்ரேட்டர்ஸ், லாகிங், செக்யூரிட்டி, கம்ப்ளைன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு 2 கிளைண்ட் எங்களுக்கு கேட்ட எக்ஸாம்பிள நான் எடுத்துக்கிடுறேன். அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா they will give a checklist. அந்த செக்லிஸ்ட் தாண்டி நம்மளே நிறைய வந்து அரைவ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதான் ஐ கேம் ஃப்ரம் எ கிளைண்டோட ஏரியால இருந்து வரோம். டுடே வி ஆர் சப்போஸ் டு டெலிவர் எ ப்ராடக்ட் ஃபார் அ கிராசரி அப்ளிகேஷன். ஓகே, ஸோ கிராசரி அப்ளிகேஷன் போய் டெலிவர் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்களோட கிராசரி அப்ளிகேஷன் வில் பி லைக் திஸ். பேர் வந்து எல்பிஎஸ் மளிகைஸ்னு வச்சிருக்கிறோம். மளிகைஸ்ங்கிறது எங்களோட மெயின் நேம். So this is the thing. இது வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு இது. ஓகே, அண்ட் இதை தாண்டி மொபைல் ஆப்லாம் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ ஸ்விக்கி மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டோட கஸ்டமர்ஸ் கேன் யூஸ் த ப்ராடக்ட், மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா டிரைவர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே இது பண்ணிருக்கிறோம். ஓகே, ஆல் தீஸ் ஹஸ் பீன் கூப்பன் ஆஃபர்ஸ், எவ்ரி திங், புஷ் ப்ராட்காஸ்ட், அதாவது நமக்கு இப்போ ஜெப்டோ, ஸ்விக்கில எல்லாம் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுல்ல, மேல நமக்கு ரிமைண்டர்ஸ் இல்ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ஸ் இது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நாங்க பண்றோம். ஓகே, மந்த்லி இவ்வளவு ரூபாய் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. ஸோ இதை ஆக்சுவலி வி டெலிவர்ட் அண்ட் வி கேம். அண்ட் அங்கேயும் மெயினா கஸ்டமர் கேட்கிற கேள்வி வந்து, லாஸ்டா நாங்க டெலிவர் எல்லாம் பண்ணி டெமோலாம் முடிச்சதுக்கு அப்புறமா கஸ்டமர் கேட்கறது, ஓகே கேன் யூ டெல் மீ அபவுட் த செக்யூரிட்டி போஸ்டர்ஸ், செக்யூரிட்டி என்னெல்லாம் பண்ணுவீங்க. மீன்ஸ் நான் சென்னையில இருக்கிற, தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் தேர் சூப்பர் மார்க்கெட், நிறைய சூப்பர் மார்க்கெட் போட போறாங்க.
அப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டை நாங்க கம்பைன் பண்ணணும். எங்களுக்கு நிறைய காம்படிஷன் எங்களோட ஏரியால இருக்குது. அப்போ பக்கத்துல இருக்க கஸ்டமருக்கும் நீங்க சாஸ் மாடல்ல இந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்றீங்க, நாங்க கஸ்டமர், நாளைக்கே இன்னொரு கஸ்டமர் வராங்க, நீங்க உங்களுக்கு ஸ்ரீலங்காலையும் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அப்ப வேற யாராவது எங்களோட கஸ்டமர் டேட்டாவை காட்டினா நீங்க கொடுப்பீங்களா? அது கேள்வி. இல்ல அது தெரியுமா, நீங்க அதை தாண்டி நீங்க கொடுக்க முடியுமா? நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நான் ட்ராக் பண்றது? ரைட், தட் இஸ் ஒன். செகண்ட் திங் இஸ், இப்ப நீங்க ஆக்சஸ் பண்ற அப்ளிகேஷன், இப்ப அவங்களோட கஸ்டமர்ஸ் இங்க வராங்க, ஒரு ஆன்லைன் ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாம் எப்படி ஃபுல் ட்ராக்கிங், ஒரு ஆர்டர் வருது, பில்லிங் போறாங்க, அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்றாங்க, கம்ப்ளீட்டட். அப்ப இது எல்லாமே ஐ ஆம் டிரான்சாக்டிங் வித் த டேட்டாபேஸ், ரைட்? டேட்டாபேஸ்ல போய் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ அப்படி பண்ணும்போது நீங்க என்ன லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வச்சிருக்கீங்கிறது அடுத்த கேள்வி. இதே தான் இப்போ ஓப்பன் ஷிஃப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ என்னோட அப்ளிகேஷன் வில் ரன் இன்சைட் அ பாட். அப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது, டேட்டா பேஸும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பாடா தான் போட்டிருக்கிறோம். என்னன்னா இதுல வந்து MySQL, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து Node.js. அப்போ இந்த ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான், ரைட்? இந்த ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணாதான், இந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆனாதான் யூ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் பிளே சம் ஆர்டர்ஸ் ஓவர் தேர், ரைட்? அப்போ அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கிறது அடுத்த கேள்வி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓப்பன் ஷிஃப்ட்லயும் இதே கேள்விதான். ஓப்பன் ஷிஃப்ட்லயும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் சுட இந்த ப்ராடக்டை முடிச்சுட்டு வந்ததுனால ஐ இமீடியட்லி கிவிங் யூ திஸ். ஓகே, நான் மொபைல் ஆப்பும் கொடுத்துடலாம், பட் தே ஜஸ்ட் வேற ஒரு டெஸ்டிங் போயிட்டு இருக்குது இப்போ. இல்லைன்னா ஐ ஷோ யூ த மொபைல் ஆப் ஆஸ் வெல் எப்படி இருக்குது, பட் ஐ ஷோ யூ தட் ஆஸ் வெல். ஏன்னா யூ ஆல்சோ வில் நோ மொபைல் ஆப் மாதிரியும் பண்றாங்க, வெப் ஆப் மாதிரியும் பண்றாங்க, இது எல்லாமே ஓப்பன் ஷிஃப்ட்ல தான் ரன் ஆகும். அப்போ எப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியும். ஓகே, I'll come through that. Are you all fine with this examples, guys? Everyone good with these examples? Yeah, perfect. You can go ahead. Yeah. Okay, great. Yeah, I am unmuting everyone who are joined. Okay, நான் unmute பண்ணிருக்கிறேன். யாருக்கெல்லாம் கொஸ்டின் இருக்கோ ப்ளீஸ் போஸ்ட் இன் தி chat. சரியா? ஓகே, ஸோ கமிங் பேக். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே எனக்கு அப்ளிகேஷனுக்கும் டேட்டா பேஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி செக்யூரா வைக்கிறீங்க? ஸோ அதுக்கு தான் ரியல் டைம்ல வி கால் இட் அஸ் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்ங்கிறோம், ரைட்? என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட், இதை எனேபிள் பண்றோம். அப்ப இதை எனேபிள் பண்றது நான் எங்க பண்றேன்? டேட்டா பேஸ்லயே எனி கொஸ்டின்ஸ்? ரவீந்திரன், எனி கொஸ்டின்ஸ்? அன்மியூட் பாயிருக்கு. Can you go on mute, Ravinder? Questions இல்லைன்னா I can't unmute you, but mute பண்ணிட்டு போயிடுங்க so that நமக்கு ரெக்கார்டிங் கிளீனா இருக்கும். If you have any questions, you can shoot it. Okay, so encryption at rest வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும். அப்ப அடுத்த கேள்வி, அப்ப நான் என் டேட்டா பேஸ்ல போய் encryption at rest கான்ஃபிகர் பண்ணலாமா? அதான் அடுத்த கேள்வி. No, you can't. டேட்டா பேஸ்ல யாரும் போய் என்கிரிப்ஷன் at rest கான்ஃபிகர் பண்ண மாட்டாங்க. எங்க போய் பண்ணுவாங்க அப்படின்னா, இது என்னோட டிபி அப்படின்னா டிபில அட்டாச் வால்யூம் அட்டாச் பண்ணி இப்ப நாங்க யூஸ் பண்றது இதை இப்போதைக்கு ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்றோம். அப்ப ஏடபிள்யூஎஸ் நான் எந்த வால்யூம் எடுக்கிறேன்? ஐ வில் டேக் EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். அப்ப நான் என்ன பண்றேன்னா, I created a Jira ticket with my developers and told them that, the cloud engineer, and told that, okay, இதை போய் enable பண்ணிடுங்க. ஓகே, என்கிரிப்ஷன் at rest enable பண்ணுங்க, அப்பதான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வரும். ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட். தென் கமிங் பேக் டு திஸ், இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு மெனு இருக்கு, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காக்கு நாங்க டெவலப் பண்ணும்போது, ஸ்டார்டிங்ல அவங்க பண்ணும்போது அந்த ஒரு டிசைன் நான் ஒன்று கொடுத்துருந்தேன். நான் ஒன்று கொடுத்துட்டு ஐ டிராவல் டு ஸ்ரீலங்கா. அப்போ அங்க போயிட்டு கஸ்டமரை நான் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, வேற ஒரு விஷயத்துக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இங்க டெவலப்பர்ஸ் அந்த கேப்ல 1 வீக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே டெவலப்ட் ஃபாஸ்ட். பட் டெவலப்மெண்ட்ல என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனா போட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், POS பில்லிங், ஆன்லைன் ஆர்டர்ஸ், ஸ்ரீலங்காவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அப்படி போட்டாங்க. போட்டு ஒரே அப்ளிகேஷனா போட்ட உடனே வாட் ஹேப்பன்ட், ஏன் எப்படி பண்ணீங்க? இது வந்து மோனோலித்ல, ரைட்? தட் இஸ் வேர் தி மோனோலித் கம்ஸ், ரைட்? எனக்கு பிராக்டிகலா இஷ்யூ தெரியுது. இது எல்லா அப்ளிகேஷனும் ஒரே இதுல போட்டா எனக்கு அதுல ப்ராப்ளம். ஏன் எனக்கு ப்ராப்ளம்? இப்போ மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க எந்த அப்ளிகேஷன் பாக்குறது மைக்ரோ சர்வீஸ். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மைக்ரோ சர்வீஸ், அது ஒரு தனி அப்ளிகேஷன், ஒரு பாட்ல ரன் ஆகும். POS பில்லிங், இது ஒரு தனி அப்ளிகேஷன், ஒரு பாட்ல ரன் ஆகும். இப்படி ஒவ்வொரு மெனுவும் மைக்ரோ சர்வீஸா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு பாடா எனக்கு ரன் ஆகும்.
அப்போ ஒவ்வொரு பாடா ரன் ஆகும்போது எனக்கு என்ன அட்வான்டேஜ்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் ஹேவ் த ஆப்ஷன் கால்டு ஸ்கேலபிலிட்டி. அந்த ஸ்கேலபிலிட்டி எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு இவ்வளவு மெனு இருக்கு. இப்போ கஸ்டமர்ஸ் நான் சீக்கிரத்துல இதை லான்ச் பண்றோம். ஓகே, இதுல நீங்க இன்னொரு ஆப்ஷன் நாங்க கொண்டு வரோம். என்னன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு போஸ்டர்ஸ் வேணும், ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் இல்ல ரம்ஜான் ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் அப்படின்னா இதுலயே வந்து அவங்க ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சுன்னா அது போஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ரெலவெண்டான மாடல் போட்டு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போஸ்டர்ஸ் வர மாதிரி வி ஆர் ப்ரிப்பேரிங் ஏஐ ஸ்டஃப் as well இதுல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நாங்க இதுல ஃபுல்லா கொண்டு வரும்போது இப்போ எனக்கு லோடு எங்க வரும்? திடீர்னு தீபாவளிக்கு நான் ஓபன் பண்றேன், கஸ்டமர்ஸ் நிறைய வந்து ஆக்சஸ் பண்றாங்க. அப்போ கஸ்டமர்ஸ் என் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த எல்லா மெனுக்கும் ஹிட் வராது. ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு நிறைய ஹிட் வரும். அதுக்கு அடுத்ததா எனக்கு டிரைவர் ஆன்போர்டு பண்ணும்போது, ஏன்னா டிரைவர் ஆன்போர்டுங்கிறது என்னன்னா நான் டிரைவர் அசைன் பண்றது, இவரை நான் டிரைவர் இது பண்ணிட்டேன். ஓகே, இது இல்லை, சாரி, ஆன்லைன் ஆர்டர்ஸ் இங்கதான், ரைட்? இந்த ஆர்டர் பிஓஎஸ் பில்லிங்ல போய் கஸ்டமர் வந்து இதை கடையில வந்து ஸ்கேன் பண்றாங்க. ஆர்டர் வந்த உடனே இங்க எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்த உடனே வாட் ஐ வில் டு இஸ் இதுல போயிட்டு ஸ்கேன் பண்ணி ஆர்டர் போடுறாங்க. இது எல்லாமே என்ன பண்றோம்னா இதுக்காகவே ஆஃபீஸ்ல வந்து ஸ்கேனர் வாங்கி வச்சிருக்கிறோம். அப்புறம் ஸ்கேனர்லேயே ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் ஸ்கேனர் வாங்கியிருக்கோம். ஓகே, கஸ்டமர் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு. தென் அதுக்கப்புறமா அந்த நாங்க தனியா ஆர்டர் பண்ணி பாக்ஸ்லாம் வர வச்சு அதோட ஸ்கேனிங்லாம் பண்ணுவோம் நாங்க. ஸோ லைவா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதை அப்படி எங்களோட ஆஃபீஸ்ல ரெப்ளிகேட் பண்ணி எங்களோட டீம் டெவாப்ஸ் இன்ஜினியர், டெஸ்டிங் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர் எல்லாரும் ஒரு ரூம்ல உட்காந்து லைவா பண்ணுங்க. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம், வாங்கின ஆர்டர் உங்களுக்கு தான், யாரு என்ன ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு. அந்த மாதிரி கேம் மாதிரிலாம் வச்சு எல்லாம் we were doing that. அப்போ இங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ரிக்வஸ்ட் இங்க உள்ள வருது, ஆன்லைன் ஆர்டர்ல ப்ராசஸ் ஆகுது, எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. அப்போ எனக்கு மீதி எல்லா மெனுக்கும் எனக்கு போகாது அந்த டைம்ல ரிக்வஸ்ட். கரெக்டா எனக்கு வர்றது பிஓஎஸ் பில்லிங் அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும்தான். ஈவன் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் டைம்ல நான் என்ட்ரி போடும் போது மட்டும்தான் எனக்கு வேணும், ரைட்? என்ன டைம்ல எனக்கு எக்ஸ்பயர் ஆகுது, ரைட்? ஏன்னா எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, சில டைரி ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்பயர்லாம் ஆகும். அப்போ அது எப்படி நடக்குது? இது எல்லாமே இங்க ஒன் டைம். இதெல்லாம் எனக்கு லைவா இருக்கும்போது இந்த ரெண்டு தான் மெயின். நவ் இது எல்லாம் தனித்தனி மைக்ரோ சர்வீஸா இருந்துச்சு அப்படின்னா வாட் ஐ வில் டு POS billing on online order, ரைட்? அப்ப நான் என்ன பண்றேன், POS billing and online order இந்த ரெண்டையும் மட்டும் நான் என்ன பண்றேன்னா I will put this in a pod, I will put this as a pod. அப்போ ஓவரால் எத்தனை பாட் எனக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சாரி 9 10 மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன். 10 மைக்ரோ சர்வீஸ் மொத்தம். ஓகே, டோட்டலி 10 மைக்ரோ சர்வீஸ். 10 மைக்ரோ சர்வீஸ்ல எனக்கு எல்லா மைக்ரோ சர்வீஸ்க்கும் ஸ்கேலபிலிட்டி எல்லாம் இமீடியட்டா எனக்கு வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம நாட் ஜஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. ஓகே, இப்போ இது எனக்கு ஸ்கேலபிலிட்டி வேணும், அதே நேரத்தில் ரிசோர்சஸ் நல்லா இருக்கும். ரிசோர்சஸ் என்னது? CPU, மெமரி, ஸ்டோரேஜ் நல்லா இருக்கணும். அதே ஆப்ஷன் தான் வந்து ஐ வில் டூ இட் ஹியர் as well, ரைட்? அப்போ இந்த ரெண்டு அப்ளிகேஷன் மட்டும் நான் கொடுப்பேன். அப்போ வாட் டஸ் தட் மீன்? அப்போ எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நான் ரிசோர்சஸ் நல்லா கொடுக்குறேன், ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷனும் கொடுக்குறேன். அதே நேரத்தில் மற்ற அப்ளிகேஷன்லாம் இவ்வளோ டீட்டெயிலிங்லாம் தேவையே இல்லை எனக்கு, அது நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். தென் டேட்டா பேஸ்ல இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ திங்க் முருகானந்தம் அண்ட் டீம் ஆர் தே ஆர் ஃப்ரம் கோர் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட், கரெக்டா? அப்போ அவங்க நல்லாவே சொல்லுவாங்க, கோம்ஸ் எதெல்லாம் டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ் நார்மலா நான் பண்றேன் டிரான்சாக்ஷன்லாம் எங்க இருக்குது, இந்த மாதிரி இ காமர்ஸ்ல வந்துட்டு இருக்க டிரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குது, எந்த ரிக்வஸ்ட் வந்து ஜாஸ்தியா லோட் எடுக்கும் அப்படிங்கறத டெவலப்பர் இமீடியட்டா சொல்லுவாங்க, ரைட்? அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த 10 மைக்ரோ சர்வீஸுக்கும் ஒரு ஆப்ஷன் குபர்னெட்டிஸ் ஓப்பன் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸுக்கு நான் இந்த மாதிரி வைக்கிறேன், ரிலேஷனல் டேட்டா பேஸுக்கு நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு சர்வீஸோட பிஹேவியர் தகுந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் மைக்ரோ சர்வீஸும் போறாங்க. See, even though you might be managing multiple database இதெல்லாம் இருக்கலாம், பட் ப்ராப்பரான ஆர்கிடெக்சரல் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் சேவிங் எ லாட் ஆஃப் மணி. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், உங்க ஆப்டிமைசேஷனும் ப்ராப்பரா பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை ஜுடிஷியலா யூஸ் பண்ணுவீங்க, மீன்ஸ் ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் இது எல்லாம் ஸ்பிளிட் பண்றோம் நம்ம. நவ் இது எல்லாம் இப்படி இருக்குது, இதே தானே ரியல் டைம்ல உங்களுக்கு இருக்க போகுது.
ஆல் தி திங்ஸ். இப்போ எங்களோட அப்ளிகேஷன், இப்போ நீங்க பாக்குற அப்ளிகேஷன் மொபைல் ஆப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்றோம், ஹவ் வி கோ அண்ட் ஸ்டார்ட். இப்போ நாங்க ஒரு பேங்க்குக்கு முடிச்சோம், மலேசியாவுக்கு இப்போ ஒரு பேங்க்குக்கு பேசிட்டு இருக்கோம், ரைட். வி ஸ்டார்டட் டிஸ்கசிங். ஸோ கிளைண்ட் எங்கள்கிட்ட சொல்றாங்க, கோம்ஸ் எங்களுக்கு வந்து எங்களோட பேங்க்ல வி ஹேவ் அவர் டேட்டா சென்டர். ஓகே, நான் ஒரு பேங்க் என்விரான்மெண்ட் போறேன், அங்க பேங்க்ல இருக்கிற சிடிஓ அண்ட் அவரோட டீம் என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஓகே, ஸோ மலேசியாவில் ஒரு வாட் ஈ சேயிங் இஸ் தே ஹேவ் அ டேட்டா சென்டர். 2 இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே, பெனாங் அண்ட் வேற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ் வந்து 2 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. No cloud, nothing. And they told Gomes, we have an option. Customer data இல்லாத plus நாங்க இன்டர்னலா டெஸ்ட் பண்ற சில அப்ளிகேஷன் மட்டும் AWSக்கு மூவ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. மற்றபடி பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்ல நோ காம்ப்ரமைஸ், எவ்ரி திங் வில் ரன் ஒன்லி ஆன் த டேட்டா சென்டர். 2 டேட்டா சென்டர் வச்சிருக்கோம், ஏன்னா ஹை அவைலபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக, ரைட். ஹை அவைலபிலிட்டி வேணும்னா we need this. ஸோ இதான் HN கொண்டு வரும், ஒரு DR ஒரு இது டன். இப்போ இந்த டேட்டா சென்டர்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோம்ஸ் நாங்க வந்து பழைய சர்வர்ஸ் நிறைய நாங்க வச்சிருக்கிறோம். இது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு கேட்கும் போது எல்லாம் நேபாள் மாதிரியே இருந்தது. நேபாளும் இதே கான்செப்ட். கோம்ஸ் நாங்க எல்லாம் பழைய சர்வர்ஸ் வச்சிருக்கிறோம். அண்ட் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, பேங்க்ல அவங்க வேற லெவல் டெக்னாலஜி வச்சிருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க, இவங்க ஆப்லாம் இப்படி இருக்கு அது இதுன்னு. இப்போ நீங்க அபுதாபி போனீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பேங்க் வந்து ADCBன்னு ஒன்று, ஃபேப்னு ஒன்று. ஸோ என்னோட ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே வெளியே வந்து பார்த்தாலே, ஐ மீன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு நான் வெளியே வந்து பார்த்தாலே, நான் எப்பவும் ஒரு இடத்துல தான் போனா தங்குவேன், அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தாலே ஃபேபோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க். அங்கதான் என்னோட கிளாஸ்மேட்டும் அங்கதான் ஒர்க் பண்றான். ஸோ அங்க வந்து பார்த்தாலே அதான் இருக்கும். அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட அங்கே லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவனை நைட்டு பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், என்னடா டெக்னாலஜிஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, they are using middleware, Red Hat Linux middleware யூஸ் பண்றாங்க. வெப்ஸ்பியர் அப்ளிகேஷன் சர்வர், JBoss, Apache Tomcat இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. டேட்டா பேஸும் பழசு, ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஃப்ளோ மாடல்ல இருக்கிறாங்க. ஜீரா டிக்கெட் கூட இல்லை. மீன்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் நம்ம பெருசா நினைக்கிற பேங்க்ஸ் எல்லாம் கூட, இப்போ ஆஸ்திரேலியால ஒரு பேங்க் அதான் கேள்விப்பட்டேன், அவங்க என்ன அட்வான்ஸா போகவே இல்லை, அதை பத்தி யோசிக்க கூட இல்லை, இப்பதான் RFP எல்லாம் போடுறாங்க, ரைட். அதே தான் இப்போ நேபாளிலும் நடந்தது, அதே தான் இப்போ மலேசியாலையும் 2 வாரமா ரிக்வயர்மெண்ட் கேதரிங்ல இதான் நடக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, எவ்ரி ஒன் ஹேஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நவ். இப்போ டேட்டா சென்டர்ல அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, ட்ரெடிஷ்னலா தே ஹேவ் தேர் VM. ஓகே, தே ஹேவ் கவுண்டட் அரௌண்ட் 1300 VMs as of now சொல்லி இருக்கிறாங்க. இந்த VMs எல்லாமே வந்து தே ஹேவ் லைனக்ஸ் ரன் ஆகுது. லைனக்ஸ்லேயே தே ஹேவ் வெர்ஷன்ஸ் லைக் இன்னமும் IBM AX வச்சிருக்கிறாங்களா. ஓகே, தென் Red Hat Linux வெர்ஷன் 8ல இருக்கிறாங்க. தென் ZenOS முடிஞ்சு போச்சு, அதை என்ன வச்சிருக்காங்க, ஃபெடோரா இதுவும் வச்சிருக்காங்க. அண்ட் தேர் ஆர் ஃபியூ பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் அதர் திங்ஸ் விச் ஆர் ரன்னிங் இன் விண்டோஸ் சர்வர்ல வச்சிருக்காங்க. 2012 அவ்வளோ VMs இருக்கு, ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்று ரன் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோம்ஸ் எங்களுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் இருக்கு. பட் நாங்க இப்பதான் வந்து ஒரு 2 months பேக் தே ஹேவ் காட் அ டீம் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து டெவலப்பர்ஸ். ஓகே, டெவலப்பர்ஸ் எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, they are advancing their few of their application. என்னன்னா பேங்க்ல வந்து சில ஆஃபர்ஸ் போடுறது. இப்போ எங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ கூப்பன்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து கிளைண்ட் வந்து அவங்களுக்கு தகுந்தாப்புல இதெல்லாமே அவங்க அப்பப்போ பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்றது எல்லாமே பண்ணிப்பாங்க, ரைட். அப்போ கூப்பன் ஆப்ஷன் வச்சிருக்கோம். இதே மாதிரி அங்கேயும் நிறைய நோட்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கணும். கூப்பன் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், ரீடிம் ஆப்ஷன்ஸா இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டா கஸ்டமர்ஸ்க்காகவே கூப்பன்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதுக்கு பண்றதுக்காக, ஒரு மைக்ரோ சர்வீஸா பண்றதுக்காக we have got a team from, நாங்க we have given as a vendor to a Philippines team. அந்த Philippines team இங்க தான் இருக்கிறாங்க, they are developing that அப்படிங்கிறாங்க. அதை எதுல டெவலப் பண்றாங்க அப்படின்னா மைக்ரோ சர்வீஸா டெவலப் பண்றாங்க. சரி, இதையே மைக்ரோ சர்வீஸா டெவலப் பண்றீங்க, அப்ப நீங்க கண்டெய்னர்ஸ் பண்ணி ஓப்பன் ஷிஃப்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டா நோ. அப்போ அந்த டெவலப்பர்ஸ், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் பிட் பேசிக் as well, at times I am going at basics. I know few of you here knows OpenShift well, நல்லாவே ஹேண்டில் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ்லாம் ரொம்ப அட்வான்ஸாவே இருக்கிறீங்க. பட் ஜஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு பி ஆன் த சேம் லைன், நான் கொஞ்சம் பேசிக்காகவும் நான் போறேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தே டெவலப் த கோட். டெவலப்மெண்ட் டீமோட வேலை என்னென்ன, கோடு டெவலப் பண்றது, ரைட். ஸோ வாட் தே வில் டூ, ஃப்ரண்ட் அண்ட் கோடா இருக்கட்டும், பேக் அண்ட் கோடு, இது எல்லாம் ஜாவாவா இருக்கட்டும், இப்பெல்லாம் வெயிட் வந்துருச்சு,
ரைட். தென் இன்னொரு புது பேர் சொன்னாங்களே, பிராண்டி விஸ்கி பேர்ல ஒன்று வந்துச்சு. தென் ஜாவா ஸ்ப்ரிங் பூட், குவார்க்கஸ் வேற யூஸ் பண்றாங்க. ஏன் குவார்க்கஸ்னா, பழைய ஜாவா ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரிசோர்சஸ் நிறைய, ரேம் நிறைய 50 MB எடுக்குது அப்படின்னா குவார்க்கஸ் யூஸ் பண்ணா 10 MB தான் எடுத்துக்குது. ரைட். அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வேர் இட் இஸ் யூசிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அப்போ இந்த கோட் எல்லாமே பண்றாங்க. பண்ணிட்டு டெவலப்பர் அடுத்து என்ன பண்றாங்கன்னா பில்ட் பண்றாங்க. நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும், எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் இதான் ப்ரொசீஜர். ரைட். இப்படிதான் நடக்கும். கோட் எழுதி முடிச்சுட்டு பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்றது அப்படிங்கிறது மேவன் மூலமாவோ இல்ல வேற நிறைய டூல்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு டூல் வச்சு பில்ட் பண்றாங்க. பில்டுனா ரொம்ப லேமன் டேர்ம்ல கம்பைல் பண்றது ஆர் கம்ப்ரஸ் பண்றது. அவ்வளவு நிறைய ஃபைல்ஸை ஒரு ஃபார்மேட்டா கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஃபார்மேட் தான் we call it as பைனரி ஃபைல். ஜிப் பண்ணி எடுக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டாட் வார் ஃபைல், டாட் இஆர் ஃபைல், டாட் இஆர் இல்ல டாட் ஜார் ஃபைல் இல்ல டாட் நெட், டாட் என்பிஎம், ரைட், டாட் இஎக்ஸி, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்ல வந்து அவங்க எடுக்கிறாங்க. பைனரி ஃபைலை எடுத்துட்டு நம்மளை கால் பண்ணுவோம். ஹே கோம்ஸ், நாங்க முடிச்சிட்டோம், நாங்க அங்க புஷ் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, நவ் யூ ஸ்கேன் இட், டெஸ்டிங் போங்க அப்படின்றோம். யூ ஸ்கேன் இட். இப்போ நிறைய டூல் இருக்கு, ட்ரிவி அண்ட் நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல் மூலமா வந்து தே வில் ஸ்கேன் இட். அவங்க பைனரி ஃபைல ஸ்கேன் பண்ணுவோம். இல்லை நான் கண்டெய்னர் இமேஜா கூட பண்ணிட்டு கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் பில்டு பண்றேன், கண்டெய்னர் இமேஜா நான் பில்ட் பண்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ திங்க் லாஸ்ட் செஷனே நிறைய பேருக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். கண்டெய்னர் இமேஜ் அப்படிங்கிறது a single package, right? I'll just repeat once. Container imageங்கிறது a single package consisting of the operating system plus நீங்க எழுதுற பேஸ் ஆர் உங்களோட let's say ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா ஜாவா, தென் உங்களோட வேற ஏதாவது மாடியூல் தேவைப்படுதுன்னா அது, உங்களோட லைப்ரரிஸ், ஏதாவது சர்டிபிகேட் இருக்குன்னா சர்டிபிகேட், அண்ட் உங்களோட பேஸ் கோட், நீங்க எழுதுற கோட், இது எல்லாம் சேர்த்து கண்டெய்னர் இமேஜா பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் இந்த கண்டெய்னர் இமேஜை வாங்கி நான் பிரேம்ட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திஸ் கண்டெய்னர் இமேஜ் ஹேஸ் ஆல் த கோட் அண்ட் ஆல் த ரெலவென்ட் டிபெண்டன்சிஸ் இன்க்ளூடிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னோட கோடு, ஓஎஸ், லைப்ரரி, மாடியூல் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி கண்டெய்னர் இமேஜா கொடுக்குறேன். அது நீங்க எங்க வேணாலும் ரன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறேன். ஸோ கண்டெய்னர் இமேஜை பில்ட் பண்றோம். அதுல இருந்து ஐ வில் புஷ் இட் டு த ரெபாசிட்டரி லைக் JFrog ஆர் பல்ப் இருக்குது, ரைட், நெக்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி, இல்ல டாக்கர் ஹப், ரெடாட் குவே, இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. அந்த ரெப்போல போய் நான் புஷ் பண்ணிடுறேன். தென் அந்த ரெப்போல இருக்கிற சாஃப்ட்வேரை புல் பண்ணி அந்த ரெப்போல இருக்கிற கண்டெய்னர் இமேஜை நான் புல் பண்ணி டிப்ளாய் பண்றேன். எங்க டிப்ளாய் பண்றேன்? ஐ கேன் டிப்ளாய் இட் ஆன் Kubernetes ஆர் வாட் எவர் ஆப்ஷன்ஸ், ரைட். எங்க ரன் பண்ணலாம் நீங்க? இந்த டிப்ளாய் என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? கஸ்டமர், உங்க டெவலப் பண்ண கோடு மொத்தமா வந்துருச்சு. அந்த கோடை அவங்க லோக்கல் லேப்டாப்ல நல்லாவே டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபைன். பட் நான் இப்ப எதை யூஸ் பண்றேன்? ஐம் யூசிங் lps.maligace.com மீன்ஸ் ஒரு டொமைனே வாங்கி அங்கேயே நாங்க போட்டாச்சு. இங்க எப்படி தெரியும்? டெவலப்பர் அவங்க லோக்கல் லேப்டாப்ல எல்லாம் டெவலப் பண்றாங்க, இங்க எப்படி வந்துச்சு? அப்ப அதைத்தான் என்ன பண்றோம்னா, we take that, அப்போ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ற ஒரு என்விரான்மெண்ட். இதுவரை என்ன பண்றாங்க? டெய்லி எங்க ஆஃபீஸ்ல அடிக்கடி நான் அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு நான் காலேஜ்ல மார்னிங் காலேஜ் போயிடுவேன். இன்னைக்கும் மார்னிங் எனக்கு எக்ஸாம், LLB எக்ஸாம். ஸோ காலையில் எக்ஸாம் நான் முடிச்சுட்டு அவசர அவசரமா நேராக ஐ வென்ட் டு கிளைண்ட் பிளேஸ். கிளைண்ட் வந்து அவங்க சூப்பர் மார்க்கெட் வர சொல்லாம நேராக ஒரு மஹாலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. உடனே மஹாலுக்கு நேராக டீமோட போயிட்டு அங்க இருந்து ஃபுல்லா டெமோ கொடுக்குறோம். டெமோ கொடுத்து முடிச்சுட்டு கிளம்புறோம். காலையில தான் என்ன பண்ணிட்டோம், SNSல ஒரு சின்ன ப்ராப்ளம், எங்களுக்கு அந்த OTP நோட்டிஃபிகேஷன் மொபைல் ஆப்ல வரமாட்டேங்குது. அப்ப அதுக்கு உட்காந்து நிறைய ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணி முடிச்சுட்டு ஓகே நான் எக்ஸாம் முடிச்சோன்னு வந்து பாக்குறேன், நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. வந்து பாக்குறேன் அப்படின்னா எக்ஸாம் 11:30க்கு முடிக்கிறேன். வெளியே வந்து லேப்டாப் மூவ்மெண்ட் ஆன் பண்ணா, சார் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னமும் புஷ் பண்ணல, மர்ஜ் பண்ணல அப்படிம்பாங்க. ஸோ அடிக்கடி இந்த டெவலப்பர்ஸ் அவங்களோட இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட்ல 2 டெவலப்பர், பேக் எண்ட்ல 2 டெவலப்பர், டெஸ்டிங் டீம், கிளவுட் இன்ஜினியர்ஸ் வேற. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க லேப்டாப்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, டக்குன்னு புஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க லேப்டாப்ல என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி, சாரி சார் ப்ளீஸ் வெயிட், நாங்க பண்ணிட்டோம், நீங்க ஸ்கிரீன்ல அப்படியே ஸ்கிரீன் ஷேரிங்ல வேலிடேட் பண்ணிடுங்க,
நாங்க வர்ற வழியில நாங்க மர்ஜ் பண்ணி உள்ள தூக்கிடுறோம் அப்படின்னாங்க. அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க. அவங்க லோக்கல் லேப்டாப்ல ரன் ஆகுது. ஏன் ரன் ஆகுது? ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த ஐடிஇ போடும்போது அதையே நான் ரன் பண்ணும்போது அந்த ஜாவால இருக்கிற டிஃபால்ட் சர்வ்லெட் மூலமா ரன் ஆகுது. we call it as servlet, right? அந்த ரன் டைம். அப்போ ஜாவாலேயே டிஃபால்ட்டா அந்த சர்வ்லெட் ரன் ஆகும்போது என் அப்ளிகேஷன் இந்த மாதிரியே லோட் ஆயிடும். ஃபைன். நான் என்ன சொல்றேன், என்கிட்ட கிடையாதுப்பா, நீங்க அங்க அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அப்போ இந்த ரன் டைம் எனக்கு வேணும். இந்த அப்ளிகேஷன் கிடைச்ச அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னா ரன் டைம் வேணும். அப்போ டக்குன்னு நாங்க போய் ஆன் த வே டிராவல்ல இருக்கும் போதே கண்டெய்னர், ஏன்னா இன்னமும் ஜென்கின்ஸ் போடல. இதுக்கு தான் நான் அடிக்கடி ஜென்கின்ஸ் போடுங்கன்னு ஒரு 3 டேஸாவே என்னோட கிளவுட் இன்ஜினியர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கொஞ்சம் பிஸியா இருந்தனால ஜென்கின்ஸ் போடல. அப்போ அவங்களுக்கு இப்பதான் அந்த ஜென்கின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரியுது. இப்போ தெரியுது சார் அப்படின்னு. கிளவுட் இன்ஜினியர் என்ன பண்ணாங்க, காலையில காஞ்சிபுரம் போயிட்டாங்க. ஆன் த வே டு காஞ்சிபுரம். வேற எதுக்கும் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்க. இங்கே என்ன ஆகுது, டெவலப்பர் இஸ் வெயிட்டிங் சார், நாங்க வெயிட்டிங் ஃபார் ஹெர், அவங்க வந்தாதான் டிப்ளாய் பண்ண முடியும். ஏமா நீங்களாவது படிச்சு வச்சிருக்க வேண்டியதானே, நான் இப்போ எனக்கு இன்டர்நெட் வேற இல்லை, இதுல ஃபாஸ்டா இருக்காது, மொபைல் நெட்ஒர்க்ல ஃபாஸ்டா இருக்காதுல்ல, இல்ல சார் எங்களுக்கு 2 பில்டாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ இப்போ இதுலதான் டெவாப்ஸ்ங்கிற ப்ராசஸும் உள்ள வருது, ரைட்? மேனுவலா இவங்க பண்ணிட்டு டெஸ்டிங் ஒரு டீம் பண்ணிட்டு புஷ் பண்ணி டிப்ளாய் பண்றதுக்கு என் கிளவுட் இன்ஜினியர் இருந்தாதான் முடியும் அந்த மேனுவல் இது எல்லாம் பண்றது. இதே இது சிஐசிடிங்கிற பைப்லைனை நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா கிளவுட் இன்ஜினியர் வந்து காஞ்சிபுரம் போனாலும் சரி, ஸ்ரீபெரும்புதூர் போனாலும் சரி, நோ ப்ராப்ளம். டெவலப்பர் அவங்க கோடு வேலையை முடிச்ச உடனே நேரா ஜென்கின்ஸ் கன்சோல் ஓபன் பண்ணி பில்ட் அப்படின்னு ஒரு பட்டன் தட்டி இருந்தா அது எல்லாத்தையும் முடிச்சு டிப்ளாய் பண்ணிருக்கும். அது இல்லை. இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ரியலா அந்த பெயின் புரிஞ்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால பஸ்ல போகும்போது லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண முடியல அவங்களால. அப்போ எனக்கு சைட்ல பிங் பண்றாங்க, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தான், நான் 100% மண்டே ஜென்கின்ஸை நம்ம ஆட்டோமேட் பண்ணி முடிக்கிறோம், கிட்டாஸ் ஆப்ரேஷனை உள்ள கொண்டு வரோம் அப்படின்னாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட கிட்ஹப்ல போட்ட உடனே ஒரு பட்டனை தட்ட போறாங்க டெவலப்பர், இந்த எல்லா ப்ராசஸும் அது பார்த்துக்கும். அப்ப நான் ஒவ்வொரு தடவை அங்க போக வேண்டாம், ரைட்? அப்போ அவங்க முடிச்சுட்டு நான் ரன் பண்ணணும்ல, அதே தான் இங்கேயும். கண்டெய்னர் இமேஜ் கொடுத்தா பார்த்தாது, ஐ வாண்டட் டு ரன் தட் கண்டெய்னர் இமேஜ், அதுக்கு தான் ஐ ஹாவ் அ கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிறது நத்திங் பட் ரன் டைம் ஃபார் யுவர் கண்டெய்னர் இமேஜ். ரன் பண்ணாதான் இந்த மாதிரி என்னால லோட் பண்ண முடியும், ரைட்? அப்போ ரன் டைம்ல போட்டுட்டு இப்ப யார் இந்த கண்டெய்னரை கிரியேட் பண்ணுவா? someone should create that, right? அந்த கண்டெய்னரை கிரியேட் பண்ற வேலையை யார் எடுத்துக்கிடுறா அப்படின்னா கண்டெய்னர் இன்ஜின் எடுத்துக்கிடுறாங்க. அப்ப நான் என்னோட லேப்டாப்ல ஐ ஹேவ் டாக்கர், இவங்க வந்து எப்ப எனக்கு கொடுத்தாலும் நான் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா அவங்களோட டீம்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு என்னோட லோக்கல்ல போயிட்டு அதை ஃபாஸ்டா ஐ ஜஸ்ட் டேக் இட் டு த லோக்கல், கோடை ஸ்கேன் பண்ணிட்டு லோக்கல் எடுத்துட்டு ஐ ஸ்டார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன சர்டிபிகேட் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் நான் பார்த்துருவேன். ஸோ நான் டாக்கர் இன்ஜின் வச்சிருக்கிறேன். ஸோ டாக்கர் மூலமா we can create and manage containers. Done. அப்போ கண்டெய்னர் இன்ஜின் மூலமா கண்டெய்னர்ஸ் நான் கிரியேட் பண்றேன். கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குது, என்னோட கண்டெய்னர் இமேஜ், நத்திங் பட் என்னோட சாஃப்ட்வேர், என்னோட லாஜிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன் ஆர் கிராசரி அப்ளிகேஷன் ஆர் பேங்கிங் அப்ளிகேஷன் ரன் ஆகுறது இங்கதான். அப்போ இவங்க டேட்டா சென்டர்ல என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி மைக்ரோ சர்வீஸா பில்ட் பண்ணி தே ஆர் டிப்ளாயிங் இட் இன் ஓப்பன் சோர்ஸ் குபர்நெட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா அவங்க இப்போ ஆர்எஃப்பி எல்லாம் விட்டுருந்தாங்க, வெளியே எல்லாமே விட்டு நிறைய வெண்டார்லாம் பார்த்து ஓப்பன் ஷீட் வரணும்னு வேற ஏதாவது ஒரு கிளைண்ட்டை பேசிட்டு இருக்கும்போது அங்கே என்னோட ரெஃபரன்ஸ் வந்து ஐ வெண்ட் அண்ட் ப்ரெசென்டட் அண்ட் தே வேர் ஹாப்பி வித் த ப்ரெசன்டேஷன் அண்ட் தே கேவ் அஸ். அப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் சொல்றாங்க அவங்க குபர்நெட்டிஸ் ஓப்பன் சோர்ஸ் இப்போதைக்கு போட்டிருக்காங்களாம், ஒரு விஎம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க இதுல போனா நான் அவங்க டேட்டா சென்டர் போனா அவ்வளோ சர்வர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நிறைய சர்வர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ கோம்ஸ் இந்த சர்வர்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல ஒரு ஸ்பெசிஃபிக் ரேக்கு காட்டினாங்க, அந்த ரேக் ப்ளூ ரேக், அந்த ப்ளூ ரேக்ல இருக்கிற சர்வர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை வச்சு தான் வி வில் ஒர்க் ஆன் த என்டையர் ஓப்பன் ஷிஃப்ட். வாட் யூ நீட் நெக்ஸ்ட், இவ்வளவுதான் கேள்வி. ஓகே, நாங்க இந்த டீம் பிலிப்பைன்ஸ் டீம் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எனக்கு இதுவும் ஓப்பன் ஷிஃப்ட்டுக்கு நான் மூவ் பண்ணணும். இங்க இருக்கிற நார்மலா ரன் ஆயிட்டு இருக்கிற 1300 விஎம்மும் எங்களுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஐ திங்க் ஜூன் ஆர் ஜூலைல வந்து எக்ஸ்பயர் ஆகுது அவங்களோட விஎம்ஆரோட லைசன்ஸ். அதுக்கு முன்னாடி இதை மூவ் பண்ணிட்டோம்னா அந்த டைம்ல வி வில் பிரிங் டவுன் எவ்ரிதிங். இதான் இவங்களோட அப்ஜெக்டிவ். அப்ப இது பண்ணும்போது இவங்க என்னெல்லாம் என்விரான்மெண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா
environment aspect la they have a testing environment, UAT, pre-production, production. இந்த 4 environment அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் காஸ்ட் ரொம்ப பார்த்து தான் இது பண்றாங்க. ஓகே, ஏன்னா கேள்வி எடுத்தது கோம்ஸ், we want to know the license details, எவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாம் தெரியணும். நான் அடுத்து கேட்ட கேள்வி, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட்வேர் பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறேன். ஹெச்பி வச்சிருக்கிறாங்க, டெல் வச்சிருக்கிறாங்க, IBM வச்சிருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. இதெல்லாம் ரெட் ஹேட் சர்டிஃபைடு ஹார்ட்வேர்ஸா இல்லையா? அப்போ கோம்ஸ் அது எங்க போய் பார்க்கறது? யூ ஹேவ் அன் ஆப்ஷன். ஓகே, ரெட் ஹேட் certified hardware for OpenShift. Red Hat வெப்சைட்லயே போட்டு வச்சிருக்கான் certified hardware அப்படின்னு. அப்போ நம்ம இங்க போனோம், இங்க போய் நான் இதை பார்க்கணும், சிஸ்டம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் அவன் சர்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறான், OpenShift எது பண்ணும் அப்படின்னு நீங்க இதை பார்த்து ஐ டோல்ட் தம் let me not waste my time, ஏன்னா I don't want you to waste the time. எனக்கு இருக்கிற எல்லா சர்வரும் எனக்கே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மேஜர் இது மட்டும்தான் தெரியும். பட் ரெட் ஹேட் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நிறைய இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் என்கிட்ட கேட்டால் டெல்லுன்னு சொல்லுவேன், இல்லதுன்னு சொல்லுவேன், பட் ரேண்டமாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். கேன் யூ பிரிங் இன் யுவர் எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர் டீம்னு. அப்போ அந்த டீம் வந்தாங்க, ஒரு 4th floor இருந்து கீழே வந்தாங்க 2nd floor. ஸோ அவங்க வந்துட்டு தே செட் ஓகே வீல் டேக் கேர் ஆஃப் திஸ், இது நாங்கள் கிராஸ் வேலிடேட் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் டேட்டா சென்டரில் ஆல்ரெடி என்ன சர்வர்லாம் இந்த ப்ளூ ரேக்ல இருக்குது, இதுக்கு தந்தாப்புல இருக்கா நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஈவினிங்கே வந்துட்டாங்க. they made it very quick. இன்வென்ட்ரிலாம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு டேட்டா சென்டர்லையும் விசிட் பண்ணிட்டு they came and told it's totally fine. நாங்கள் டெல்லும் வேற ஒரு பிராண்டு சொன்னாங்க. தென் நான் சும்மா குயிக்காக ரேண்டமாக சர்ச் பண்ணேன், இட் வாஸ் தேர். சரி ஓகே, வி ஆர் குட். வேலை ஹார்ட்வேர் முடிஞ்சுது. ஹார்ட்வேர் வந்து வி ஆர் குட். இப்போ ஹார்ட்வேர்ல எத்தனை சர்வர் வேணும், அதான் அடுத்த கேள்வி. ஏன்னா OpenShift நான் இன்ஸ்டால் பண்ண போறேன்னா அடுத்தது எத்தனை சர்வர் வேணுங்கிறதா அடுத்த கேள்வி. அப்போ அதை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? அப்போ சர்வர் அப்படிங்கும்போது அப்போ அடுத்த கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இங்க எத்தனை அப்ளிகேஷன் போட ஆல்ரெடி ஒரு 1300ன்னு சொல்லிட்டீங்க நீங்க, பிளஸ் இந்த ஒரு மைக்ரோ சர்வீஸ் டெவலப் பண்றீங்க. இதே மாதிரி எவ்வளவு யூசர் லோடு தான் நீங்க எடுக்க சான்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன் எவ்வளவு லோடு வரும், இந்த அப்ராக்சிமேட் டேட்டாலாம் எனக்கு வேணும். எக்ஸிஸ்டிங்கா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, பண்ற இடத்துல இவ்வளவு CPU, இவ்வளவு மெமரி, இவ்வளவு GPU, இவ்வளவு ஸ்டோரேஜ் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பால் பார்க் வேல்யூ யூ வில் டெஃபினெட்லி நோ, ரைட்? அப்படிங்கிற சட் அஃப்கோர்ஸ் வி ஹேவ். நாங்கள் வீக்லி ரிப்போர்ட்டே வச்சிருக்கோம்னு டக்குன்னு லேட்டஸ்ட் வீக் ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு 1 month பேக்ல ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க, விச் வில் மோர் தேன் எனஃப். அதை வச்சு காட்டும் போது தெரிஞ்சது ஓகே இவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு. ஐ டோல்ட் தம் ஓகே நவ் வாட் வில் டூ இஸ், உங்களுக்கு பேர் மெட்டல் வேணுமா இல்லை ஆன் டாப் ஆஃப் தட் விர்ச்சுவலைசேஷன் போட போறீங்களா? பட் அந்த கேள்வியே வந்து இட் இஸ் நாட் த ரைட் கொஸ்டின். ஏன்னா அவங்க கான்செப்டே முதல்ல வந்து விர்ச்சுவலைசேஷன் விட்டு வெளியே வரணுங்கிறதா அவங்களோடது. பட் என்னோட ஆஸ்பெக்ட் விர்ச்சுவலைசேஷன்ல ஐ ஹேவ் VMware மட்டும் இல்லை, எனக்கு ஐ ஹேவ் ப்ராக்ஸ்பாக்ஸ்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, ரெட் ஹேட் விர்ச்சுவலைசேஷன் இருக்குது, ரைட்? அது வேற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்போ ஐ வாஸ் ஆஸ்கிங் தட் ஆஸ்பெக்ட் வேற ஏதாவது யூஸ் பண்ண. நோ கோம்ஸ், இங்க இன்டென்ஷனே எங்களுக்கு நீ அந்த பேர் மெட்டலுக்கு மேல இருக்கிற விர்ச்சுவலைசேஷன் லேயர் எங்களுக்கு வேண்டாம், நாங்க பேர் மெட்டல் தான் டைரக்டா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறான். மீன்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், நேத்து நான் இதை நான் காட்டி பண்ண நினைக்கிறேன் சில பேருக்கு. இஃப் யூ see this, எனக்கு இந்த பேர் மெட்டல் இருக்குல்ல, இவங்க சொன்னது எக்ஸாக்ட் இதுதான். பேர் மெட்டல் வச்சிருக்காங்க, அவங்க சர்வர் இருக்குது, அந்த சர்வருக்கு மேல ரெல் கோர் OS ஆன் டாப் ஆஃப் தட் OpenShift, நோ விர்ச்சுவலைசேஷன், நத்திங் இன் பிட்வீன். அப்போ இதுதான் உங்களோட லேயர்ஸ் அப்படின்னா then we need to make sure how many இது நம்ம எடுக்கலாம். அப்போ what I told is okay மொத்தம் 3 கண்ட்ரோல் பிளேன் of course, ஓகே 4 ஒர்க்கர் நோட் வச்சிருக்கோங்க டு ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற, அண்ட் ஒரு இன்ஃப்ரா நோட், தென் ஸ்டோரேஜுக்கு ஒரு 3 நோட் வச்சுக்கோங்கன்ட்டு. ஏன்னா அவங்க ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டர்னல்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலான்னாங்க. ஸோ 3 ஸ்டோரேஜ் சர்வர் டன். அப்போ இதான் ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நான் கொடுக்கறது. இதை வச்சு அடுத்தடுத்த லெவல் போகணும். அப்போ மொத்தம் எத்தனை சர்வர்? பேர் மெட்டல்னு சொல்லிட்டாங்க, நோ விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா 3 கண்ட்ரோல் பிளேன் நோட், அப்போ 3 சர்வர். சர்வர்னா என்னது? இண்டிவிஜுவல் பேர் மெட்டல் அவங்க வச்சிருக்கணும் டேட்டா சென்டர்ல. 3 கண்ட்ரோல் பிளேன், 4 3 7 8 11 சர்வர்ஸ், டோட்டலி 11 சர்வர்ஸ். அப்போ 11 பேர் மெட்டல் இருக்குதா அந்த ப்ளூ இதுல அப்படின்னு கேட்டா அதுல அதுக்கு ஜாஸ்தியாவே இருக்குது, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க.
அவங்க எம்டி ரேக்லாம் பெருசா இல்ல, அவங்க தேவர் ஆக்கியபைட். ஸோ இந்த ரேக்ல இந்த சர்வர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உடனே டேக்கே பண்ணிட்டாங்க. டக்குன்னு சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் டேக் பண்ணி இது எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு மலேசியன் லாங்குவேஜ்ல ஒன்று வச்சிருந்தாங்க, இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா அப்படின்னு அந்த டேட்டா சென்டர் வெளியே இருக்கிற ரேக்லேயே ஒட்டிட்டாங்க. ஏன்னா வேற யாராவது வந்தாலும் they will know and யாரும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நவ் 11 சர்வர்ஸ் ரெடி, ஃபைன். அப்போ சர்டிஃபைடா? எல்லாம் சர்டிஃபைடு. ஓகே, ஆல் ஓகே, கோர் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு டிசைட் பண்ணோம்னா வீல் கோ நெக்ஸ்ட். அடுத்தது நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 11 சர்வர் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு கேள்வி. இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது, ரைட்? கஸ்டமர்கிட்ட பேச பேச அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரிய வருது. நமக்கு 2 டேட்டா சென்டர், முதல்ல ஒரு டேட்டா சென்டர்ல வேலை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ண போறோம். அவங்க ஃபுல்லா வந்து பண்ணுலாம் சொல்லல. ஆனா நீங்க காக்னிசன்ட்டோ இன்ஃபோசிஸோ டிசிஎஸ்ல இருந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே 4 என்விரான்மெண்ட்டுக்கு டீடைல் கேட்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாகணும். A to Z ரிக்வயர்மெண்ட் கேதரிங் மட்டும் 2-3 மாசம் போகும் 100%. இப்போ தினேஷ், நீங்க இப்போ ஒர்க் பண்ற கஸ்டமர் எப்படி எவ்வளவு வீக் இல்ல மாசத்துல ஓடும் ரிக்வயர்மெண்ட்லாம்? Minimum it will take 2 to 3 months. 2 to 3 months confirm ஆயிடும், கரெக்டா? Because every day I had a stand up and a product call, consumer call, a stakeholders call, so hardly it will take 2.5 months. 2.5 months ரிக்வயர்மெண்ட்டுக்கு மட்டும் கார்பரேட் ஆயிடும். அந்த பெரிய கார்பரேட்டுங்கும் போது கஸ்டமர்கிட்ட இருந்தும் பெரிய புஷ் இருக்காது. they will understand, ஆமா இப்படிதான் போகும் அப்படின்றாங்க. See, until unless they justified whatever you are trying to say for the justification, right? It will take, it's a longer business approval, Gomes. Exactly, correct. So we need to satisfy everybody. So once you share the justification, you have to explain each and every steps what ends come. They are automatically coming for, okay, what about the cost optimization? Okay, what about the tool? What about the other compared market tools? Okay, how you are going for the capacity planning? What will be the LLD? What will be the HLW? N number of questions in the playground. N number of questions they'll be asking. Exactly. அதெல்லாம் ஆன்சர் பண்ண முன்னாடி நிறைய கேள்வி நம்மளும் போய் படிச்சுட்டு தான் வரணும், ரைட்? எக்ஸாக்ட்லி. யா, தேங்க்யூ தினேஷ். நான் ஏன் தினேஷ் கேட்டேன்னா, அதர்ஸ் தினேஷ் இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் ஃபார் ஒன் ஆஃப் த கிளைண்ட். ஓப்பன் ஷிஃப்ட்ல கோர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் டவுன் த லைன் வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ hey team, sorry to interrupt you, Gomes. Hey team, like I was good at a CACD and OpenShift. If you have any question, just ping me so that I can help you with a more detailed manner as well, especially for CACD and OCP. Yeah. Thank you, Gomes. Thank you Dinesh. Yeah, fine. Yeah, bare metalனா வந்து நம்ம சர்வர் தான், ஒன்றும் இல்லை. நம்ம லேப்டாப் மாதிரி, நம்ம லேப்டாப் ஹார்ட்வேர் அந்த சர்வரை ரேக்ல வைக்கிறோம்ல, அதுதான் பேர் மெட்டல்னு சொல்றோம் கடையில் வாங்குறது, ரைட்? இப்படிதான் இருக்கும் ரியல் டைம்ல. இதைத்தான் ரேக்கா கொண்டு போய் இந்த மாதிரி டேட்டா சென்டர்ல ஒவ்வொன்று, இந்த டேட்டா சென்டர் இது பாக்குறீங்கல்ல, இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேக்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் மெட்டல் அப்படி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட டிராயர் மாதிரி தான் அந்த ஒவ்வொன்றும் ஒரு பேர் மெட்டல். Got it? Okay. Yeah. Okay. On top of that, இப்போ okay, all good so far everyone. Jaya, Pavitra, Prem Kumar, Ravindran, Sanjay, all good so far with the flow? Yes, Gomes. Yeah. Good. Thank you. Okay, so இப்போ என்ன பண்றாங்கன்னா பேர் மெட்டலுக்கு மேல, ஸோ ஒன் மோர் திங் முருகானந்தம், பேர் மெட்டல் என்ன அர்த்தம்னா, அப்போ அந்த சர்வருக்கு மேல இப்போ பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இப்போ நான் ஒரு பேர் மெட்டல் ஒரு சர்வர் நான் எடுத்து பேர் மெட்டல் சர்வர் எடுக்கிறேன்னா, ஆன் டாப் ஆஃப் தட் தே வில் இன்ஸ்டால் விர்ச்சுவலைசேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதாவது VMware இல்ல ESXi இந்த மாதிரி உள்ள இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஒரு லேயர். அந்த லேயருக்கு மேல, அதாவது நார்மலா நம்ம லேப்டாப் வாங்கினா மியூட் போயிடுங்க, someone is on unmute. ஸோ நார்மலா நம்ம லேப்டாப் வாங்கினோம்னா ஒரு OS இன்ஸ்டால் பண்றோம்ல, அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. VMwareல ESXi ISO-னே கொடுக்குறான், அந்த ISO வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த VMware இன்ஸ்டால் பண்ணா என்ன லாபம்னா, அதை வச்சு நிறைய VMs கிரியேட் பண்ணுவாங்க. மல்டிபிள் VM, thousands of VMs கிரியேட் பண்ணுவாங்க. அந்த VMக்கு மேல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் வந்து ஓப்பன் ஷிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் திஸ் ஹவ் இட் வில் பி பேர் மெட்டல். இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ அவங்க நிறைய பேர் சொல்றது, எனக்கு பேர் மெட்டல் ஆன் டாப் ஆஃப் தட் எனக்கு ஓப்பன் ஷிஃப்ட் கொண்டு வந்துருங்கிறான். அவ்வளவுதான். ஓப்பன் ஷிஃப்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் யுவர் ரெல் கோர் OS ஆல்சோ. ரெல் கோர் OS அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஓப்பன் ஷிஃப்ட் அவ்வளவுதான். நான் அந்த விர்ச்சுவலைசேஷன் லேயரே தூக்குறேன். அந்த லேயரை தூக்குறதுனால கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னா லைசன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நல்ல லாபம் உனக்கு. ஓகே, நவ் கமிங் பேக். இப்போ நவ் சர்வர் அதே செய்யுங்க. ஓகே, எனக்கு 11 சர்வர்ஸ் வேணும் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது நான் லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் போறேன். நான் அடுத்தது நான் சொல்ல வேண்டியது, அண்ட் நான் சொன்ன மாதிரி கார்பரேட்லன்னு போகும்போது எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஐஎம் அ ஸ்டார்ட் அப், ரைட்? அப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ அந்த கம்பெனியில் நாங்கள் முதல்ல போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு நெட்வொர்க் மூலமா போனதுனாலையும் எங்களோட இண்டிவிஜுவல் டீம் நாங்கள் ஒரு 5 பேர் ஓப்பன் ஷிஃப்ட். அப்போ ஸ்கில்ல பாக்குறாங்க, நான் தான் லீட் பண்றேன். அப்போ என்னோட ஸ்கில்ல முதல்ல பாக்குறாங்க, என் கீழே இருக்கிற 5 பேர் சர்டிஃபைடான்னு பாக்குறாங்க. நான் ப்ரெசென்ட் பண்ற அந்த ஸ்கில்ல ஃபுல்லா பார்த்துட்டு எவ்வளவு தூரம் ட்ரஸ்டபிளா இருப்பாங்கன்னு பார்த்துட்டு தென் தே டோல்ட் ஓகே நவ் யூ டு இட் ஃபார் டெஸ்ட் அலோன். நீங்க டெஸ்ட் என்விரான்மெண்ட் எப்படி பண்றீங்கிறத பொறுத்து ஐ கிவ் நெக்ஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ அடுத்தது டெஸ்ட் என்விரான்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 சர்வர்ஸ். இந்த 11 சர்வர்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட். கோம்ஸ் லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நாங்க என்ன பண்ணணும்? யூஐ அதே ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. ஓகே, அவர் பேரு தத்தோ, சம் தத்தோ. என் கிளைண்ட் பேர் இன்னொரு கிளைண்ட் பேர் மாதிரியே இருந்தது. அவரை கூட்டு வந்தாங்க. ஸோ ஹீ இஸ் மேனேஜிங் த லைசன்ஸ். ஸோ அவர் வந்தோடனே ஓகே யூ டெல் மீ ஹவு டு ரிக்வெஸ்ட் டு த ரெட் ஹேட். ஏன்னா அவங்க ஒரு லாகின் வச்சிருக்காங்க, ரெட் ஹேட் லாகின். அதுல இருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ண போறாங்க. அப்போ எப்படி லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா வில் கோ அண்ட் பை ரெட் ஹேட் ஓப்பன் ஷிஃப்ட் கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் பிளஸ் அப்படிங்கறத நம்ம வாங்குறோம். இந்த லைசன்ஸை வாங்குறோம். இந்த லைசன்ஸ்ல this license includes Red Hat OpenShift Container Platform HOLA, RHACM, Red Hat High Availability Cluster Management, RH Security Cluster, RHAC, Advanced Red Hat Advanced Security Cluster, Red Hat Advanced Security Cluster, then QA Registry. அதாவது உங்க கண்டெய்னர் இமேஜஸ் ஸ்டோர் பண்ற இடம், சாஃப்ட்வேரை ஸ்டோர் பண்ற இடம், அதான் QA ரெஜிஸ்ட்ரி, அது வந்துருது. தென் ODF ஸ்டோரேஜ், ஓப்பன் ஷிஃப்ட் டேட்டா ஃபவுண்டேஷன், ODF அந்த ஸ்டோரேஜும் சேர்த்து வந்துருது. இது எல்லாமே இதுல இன்க்ளூடட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான URL Red Hat OpenShift Container Platform License. அப்ப இது எல்லாமே லைவா நான் ப்ரெசென்ட் பண்ணணும் கஸ்டமருக்கு, டக்குன்னு இன்ஸ்டன்டா ப்ரெசென்ட் பண்ணணும். அப்ப இதாங்க Red Hat OpenShift Container Platform. இதுல போயாச்சுன்னா அப்ப நான் இதை ப்ரெசென்ட் பண்றேன். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். RHOCP, Red Hat Advanced Cluster Management, Cluster Security, Data Foundation, QA, இது எல்லாமே இன்க்ளூடட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபைன். அப்ப இது எல்லாமே இன்க்ளூடட், ஃபைன். அப்ப எனக்கு எவ்வளவு ரூபாய், எப்படி லைசன்ஸ் கால்குலேட் பண்றாங்க? நான் போயிட்டு ஒரு லைசன்ஸ் வேணும்னு கேட்கவா? நோ. அப்போ ஒவ்வொரு சர்வருக்கும் நான் கால்குலேட் பண்றேன். எப்படி நான் எதை நான் கால்குலேட் பண்ணணும்? Now see this, I'll go and say Red Hat OpenShift Container Platform installation UPI. Let's say UPI வந்து நான் இன்ஸ்டால் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு UPI நான் இன்ஸ்டால் பண்ணா இங்க பாருங்களேன், பூட்ஸ்ட்ராப் சர்வர், ஒரு கண்ட்ரோல் பிளேன், ஒரு கம்ப்யூட் நோட் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இது மினிமம் எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்க உங்களுக்கு நிறைய 4 CPU அப்படின்னா ஒரு பூட்ஸ்ட்ராப்புக்கு 4 CPU, கண்ட்ரோல் பிளேனுக்கு 4, கம்ப்யூட்டுக்கு 2. அப்போ Red Hat எந்த லைசன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா 2 CPUக்கு மட்டும்தான் கணக்கெடுப்பான். 2 CPU. RAM அப்படின்னா 8 GB, ஸ்டோரேஜ்னா வந்து 100 GB. டன். அப்போ மெயினா கால்குலேட் பண்றது CPU வச்சு தான் கால்குலேட் பண்றான் Red Hat. Red Hat will calculate in this way only using the formula to corresponding ratio. That's per okay, that is different. License related. Okay, so now CPU aspect மட்டும் தான் கன்சிடர் பண்றாங்க. The license is calculated based on CPU. Just 1 minute. I have to take this call. Give me a minute. Sorry.
Yeah, sorry guys. The client call பண்ணி subscription related கேக்குறாங்க. Okay, fine. Coming back, any other questions? Sorry. Yeah, அதுக்கு தான் ரவீந்திரன் வரேன். Yeah. Okay, so இப்போ இந்த லைசன்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா based on CPU and vCPU. இந்த ரெண்டு வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. அது என்ன CPU vCPU? நீங்க விர்ச்சுவல் மிஷின் இல்ல கிளவுடா போடுறீங்கன்னா they call it as vCPU அப்படிம்பாங்க. அதோட லைசன்ஸ் கால்குலேஷன் வேற. CPU அப்படின்னா அது வந்து பேர் மெட்டல்ல டைரக்டா போடுறதுனால அதோட கால்குலேஷன் வேற. அப்போ இந்த CPU அப்படின்னா மியூட்ல போயிடுங்க. Any questions? Muruganandam, any question? No sir, no. Okay, thank you. Okay, so இதுல என்ன நடக்குதுன்னா இப்போ லெட்ஸ் சே ரெண்டு CPU இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அவ எப்படி கால்குலேட் பண்றா அப்படின்னா ஒர்க்கர் நோடுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்றான். ஓகே, லைசன்ஸ் இஸ் கால்குலேட்டட் ஒன்லி ஃபார் ஒர்க்கர் நோடு. அது ஏன் ஒர்க்கர் நோடு மட்டும் ஹேண்டில் பண்றான்? கண்ட்ரோல் பிளேனுக்கு ஏன் இல்ல? இன்ஃப்ரா நோடுக்கு ஏன் இல்ல? ஏன்னா அங்க எல்லாம் யூசர் ஒர்க் லோட் கிடையாது. மீன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் போய் ரன் ஆகிறது வந்து எங்க ரன் ஆகுது அப்படின்னா ஒர்க்கர் நோட்ல தான் ரன் ஆகும். மாஸ்டர்ல ரன் ஆகாது, இன்ஃப்ரா நோட்ல ரன் ஆகாது. ஓகே, இட் வில் ரன் ஒன்லி ஆன் த ஒர்க்கர் நோட்ஸ்ல தான் ரன் ஆகும். அதனாலதான் நீங்க ஒர்க்கர் நோட்ஸ்ல எவ்வளவு CPU வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். அது எப்படி கால்குலேஷன்? they call it as one core pair அப்படிம்பாங்க. one core pair அப்படின்னா என்ன அர்த்தம்னா they call it as two physical core or 4 vCPU or 4 vCPUs. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு புரிச்சுக்கோங்க, நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டீங்கன்னா நானே சொல்லிருப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லப்பா அப்படின்னு இருப்பேன். நான் இதெல்லாம் யாரும் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. பட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இல்லை. காலையிலேயே நீங்க ஓப்பன் ஷிஃப்ட் இன்ஜினியர் போய் சொன்னாலே இந்த கேள்வி வர கேட்பாங்க. அப்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன் கோர் பேர் அப்படின்னா 2 பிசிக்கல் கோர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ். ஸோ 1 லைசன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பிசிக்கல் கோர். பிசிக்கல் கோர்னா என்னது? பேர் மெட்டலா இருந்ததுன்னா பிசிக்கல் கோர், vCPU இருந்துச்சுன்னா 4 vCPUக்கு ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஒன்லி ஒர்க்கர் நோடுக்கு மட்டும்தான். அப்ப எக்ஸாம்பிள், நீங்க 250 CPU வச்சிருக்கிறீங்க. லெட்ஸ் சே நீங்க பேர் மெட்டல்ல தான் ஒர்க் பண்றீங்க. பேர் மெட்டல்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க அசியூம் தட் ஆர் ஐ புட் இட் திஸ் வே. அந்த எக்ஸாம்பிள் படியே வரேன். அதுல ஏதோ ஒரு 8 போட்டிருந்தால அது எதுக்கு இதான் போட்டிருக்கானா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அசியூம் தட் ஒரு ஒர்க்கர் நோடு வச்சிருக்கீங்க. இந்த ஒர்க்கர் நோடு எதுல ரன் பண்றீங்கன்னா பேர் மெட்டல்ல ரன் பண்றீங்க. பேர் மெட்டல்ல நார்மல் சர்வர்ல எத்தனை CPU வச்சிருக்கீங்க? 8 பிசிக்கல் கோர். ஒரு லேப்டாப் நீங்க வாங்கினா இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ 8 பிசிக்கல் கோர்னா லைசன்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்குதுன்னா 4 கோர் பேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோர்னா 2ன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால 8னா by 2 அவ்வளவுதான். ஓகே, இப்ப நான் 4 கோர் பேர் அப்படின்னா 4 லைசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி by 2ன்னு போட்டுருங்க, இது அவ்வளவுதான். ஓகே, இப்ப இது நீங்க உங்க ஒர்க்கர் நோட் வச்சிருக்கீங்க. ஆனா இது வந்து VMல வச்சிருக்கீங்க. VMல 8 vCPUs அப்படின்னு சொல்றோம் நம்ம. vCPUனா என்னது? என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு இப்போ 2 கோர் பேர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறான். 4 அப்படின்னா எத்தனை பைன்னு போட்டாச்சுன்னா by 4ன்னு போட்டாச்சுன்னா 2 லைசன்ஸ். இப்படிதான் நம்ம போய் கால்குலேட் பண்றோம் ரியல் டைம்ல. ஓகே, இது உங்களுக்கு கண்ட்ரோல் பிளேன் வச்சிருக்கோம். நாங்க தான் கண்ட்ரோல் பிளேன் வச்சிருக்கோமே. நம்ம கண்ட்ரோல் பிளேன்ல வந்து கிட்டத்தட்ட லெட்ஸ் சே கோம்ஸ் ஒரு 4 கோர் வச்சிருக்கிறோம், பிசிக்கல் கோர் வச்சிருக்கிறோம். பிரச்சனை இல்லை, அது வந்து நாட் லைசன்ஸ்ட். அது வந்து எக்ஸ்க்ளூடட், தேவையில்லை அப்படிங்கிறோம். ஓகே, இதுதான் லாஜிக். ஓகே, ஒர்க்கர் நோடுக்கு மட்டும்தான் பண்றான். பேர் மெட்டலா இருந்தா நீங்க by 2ன்னு போடுங்க உங்க CPUக்கு. ஒர்க்கர் நோடா இருந்துச்சுன்னா by 4ன்னு போட்டு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இதான் லைசன்ஸ். அப்போ ரியல் டைம்ல அவங்க 250, 500, 700, 1000 அப்படி 942 CPU. இப்போ இவங்களுக்கு வந்து லெட்ஸ் சே 942 CPU அப்படிங்கிறாங்க. அப்போ 942 டிவைடட் பை பேர் மெட்டல். அப்போ அப்படி இப்படி 4 போடுறேன்னா ஓகே, 942 டிவைடட் பை 4 போடுறேன்னா 232 லைசன்ஸ் வாங்க போறாங்க. இதான் கால்குலேஷன், ரைட்? அப்போ இந்த கஸ்டமருக்கும் இதே மாதிரி கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் டெல்லிங் தம் இவ்வளோ லைசன்ஸ் நீங்க வாங்கணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து
ஜஸ்ட் 180 சம்திங் 180 பிளஸ் லைசன்ஸ் கொடுத்து கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ இது. ஸோ சைசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கஸ்டமருக்கு முதல்ல கால்ல எல்லாம் பேசிட்டு இது அப்படி இதெல்லாம் வந்து இதுதான் இதெல்லாம் கிடையாது. இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா தே கால்ட் அஸ் HLD LLD அப்படிம்பாங்க. ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன். ஹை லெவல் டிசைன்னா ஒரு மேல் டாப்ல ஒரு இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறது. லோ லெவல் டிசைன்ல ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எவ்வளவு செலவாகும், எல்லாமே லோ லெவல் டிசைன்ல வந்து டீடைல்டா இருக்கும். ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கால்குலேஷனை திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எதெல்லாம் இன்க்ளூடட் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு எல்லாம் வாங்கிடணும். ஸோ நவ் ஐ கேம் அன்டில் திஸ் ரைட். நவ் ஐ அண்டர்ஸ்டுட் இவங்களுக்கு 2 டேட்டா சென்டர் இருக்குது, ஹை அவைலபிலிட்டிக்காக வச்சிருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் கோயிங் வித் பாசிவ் ஆக்டிவ் பாசிவ் மோட் தான். ஆக்டிவ் பாசிவ்னா என்னது? டேட்டா சென்டர் அப் அண்ட் ரன்னிங்கா இருக்கும் போது டிசாஸ்டர் ரெக்கவரி டேட்டா சென்டர் வந்து பாசிவா தான் இருக்கும், ரெண்டும் ஆன்லைன்ல இருக்காது. தென் இத்தனை VM மைக்ரேட் பண்ணணும். ஒரே ஒரு மேஜர் அப்ளிகேஷனுக்கு மைக்ரோ சர்வீஸ் ரன் பண்ணி குபர்னெட்டிஸ்ல ரன் பண்றாங்க. என்விரான்மெண்ட் இவ்வளவு இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண வேண்டியது டெஸ்ட் என்விரான்மெண்ட் மட்டும். பேர் மெட்டல் யூஸ் பண்றாங்க ரைட். பேர் மெட்டல் இருக்கு. பேர் மெட்டலுக்கு மேல ஓப்பன் ஷிஃப்ட்டை கொண்டு வரீங்க. ஓகே, இதுக்கு நடுவுல எனக்கு வந்து ரேக் சர்வர்னு நான் வச்சிருக்கிறேன். இதை எப்படி உள்ள கொண்டு வரீங்க, இதை எப்படி இன்டகிரேட் பண்றீங்க டேட்டா சென்டர்ல? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்விட்சஸ் VLAN ஒரு கான்செப்ட் வரும். அண்ட் அதுக்கப்புறம் லோட் பேலன்சர் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபயர்வால் வரும். இது எல்லாம் இன்டகிரேட் பண்ணி தான் ஓப்பன் ஷிஃப்ட் வரும். இந்த ஆர்கிடெக்சர் வீல் சி லேட்டர். ஓகே தினேஷ், காட் இட்? ஓகே கோம்ஸ், ஓகே ஓகே. நீங்க ஓகே இப்போதான் டயக்ராம்ல பார்த்தேன். ஓகே, நீங்க கவர் பண்றீங்க பின்னாடி. ஓகே ஃபைன். யா இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் ஓப்பன் ஷிஃப்ட் வில் நாட் ஹெல்ப். இதெல்லாம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போதும். இல்லை எனக்கு என்னன்னா கோம்ஸ், எனக்கு ஷாக்காக இருக்கு ஆக்சுவலாக எப்படி அவங்க இந்த ஆர்கிடெக்சரை போகிறாங்க, ஆர்கிடெக்ட் எப்படி இதை சஜஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா பெருசாக ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை அகெயின். பட் மேபி ரொம்ப லெகசியில் இருக்குன்னு அவாய்ட் பண்ண வேண்டியது எனக்கு இது வேண்டாங்கிறான். புரியுது. ஆன் டாப் ஆஃபே எனக்கு வேண்டான்றான் கிளியரா. இது பரவாயில்ல. நேபாள்ல பேர் மெட்டலுக்கு மேல வச்சு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கன்சோல் இருக்கு. அந்த கன்சோல் மூலமா தான் நான் ஹார்ட்வேர் இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் பார்க்கலாம், லாக்லாம் பார்க்கலாம். அதுக்கு கூட அவனுக்கு லைசன்ஸ் இல்ல, BMC கூட லைசன்ஸ் இல்ல அவனுக்கு. ஆனாலும் எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவும் வேண்டாங்கிறான். ஏன்னா எங்களால VMwareக்கு இவ்வளவு காசு கொடுக்க முடியல, IT டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் அலோகேட் பண்ணிட்டாங்க, we can't go and ask additional fund. Done. புரியுது. ஏன்னா ஒரு கட்டத்துல ஆரோ போறாங்க, ரோசா போறாங்க, இன்னும் அட்வான்ஸா போயிட மாதிரி தான் இருக்காங்க ஒரு சில பேங்க்ஸ்ல. சிட்டி பேங்க் நல்லா தானே ஓடுது, சூப்பரா தானே ஓடுது. அதுதான் சொல்றேன். நம்ம எல்லாத்தையுமே நம்ம இங்க ஓப்பன் ஷிப்லாம் ரன் பண்றாங்க. பட் அகைன் அதையே கிளவுடா மல்டி கிளவுடா ரன் பண்ணி ஆரோ யூஸ் பண்றாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா மேனேஜர் OCP பண்றாங்க. பட் அகைன் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ஓகே கோம்ஸ், யூ கேன் கோ அஹெட். ஆஸ்திரேலியால இருக்கிற வேர்ல்டு பேங்க்ல WebSphere அப்ளிகேஷன் சர்வர் வெர்ஷன் 4ல ரன் பண்ணிட்டு இருந்தான். நான் 4 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட பேசும்போது அந்த 4லாம் அவுட்டேட்டட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் இப்ப பாஸ் 9.0.5.26 ஓடுது இப்ப எங்க சர்வர்ல. எக்ஸாக்ட்லி. அப்ப எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா ரன் ஆகுதானே செய்யுது. அவர் எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படிதான் கோம்ஸ் இருக்கும். அவ்வளவு டக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி போக மாட்டாங்க கோம்ஸ். காக்னிசன்ட்ல என் டீம் லீட் அவர் வேற லெவல்ல பண்ணுவார். அங்க போயிட்டு கோம்ஸ் என்னால முடியல கோம்ஸ், WebSphere 4 கொடுத்து வேலை பாருங்கிறான் அப்படிங்கிறது. That's how the industry is. அப்ப நல்லது தானே. We see opportunities. Yes. Right, yeah. So coming back, நான் இன்னொன்னு என்ன பண்றேன், இந்த டாக்குமெண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பர் டாக்குமெண்டா ஃப்ளோவா போட்டும் கொடுக்குறேன். இப்போ ரன்னிங் நோட்ஸ் நான் எடுக்கிறதையும் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நவ் லைசன்ஸரை நான் வந்தாச்சு, என்னெல்லாம் இன்க்ளூடட் இதெல்லாம் வரணும்னு எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ கஸ்டமர் அன்டில் நவ் ஹீ இஸ் ஃபைன், இதெல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வி எங்க வர்றேன்னா கோம்ஸ், நாங்க 1300 VM நாங்க வச்சிருக்கிறோம். அதுல எல்லாமே நெட்வொர்க்கிங் லேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we have a concept called VLAN, விர்ச்சுவல் லேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த விர்ச்சுவல் லேன்னாலே என்ன அர்த்தம்னா, லெட்ஸ் சே திருப்பதி போறீங்க. எனக்கு திருப்பதி ஞாபகம் வந்துருச்சு. முன்னாடி மாசம் போயிட்டு இருந்தேன். அப்புறமா பஸ்ஸுக்கு இந்த பேக்கேஜ் டிக்கெட்லாம் நிப்பாட்டிட்டாங்க. 2000 ரூபாய் டிக்கெட்லாம் நிப்பாட்டினதுனால
அடிக்கடி திருப்பதி போக முடியல, ஒரு 8 months போக முடியல. மற்றபடி 3 years எவ்ரி மந்த் திருப்பதி போயிடுவேன் நான். சம்பவம் அங்க போனாலே அந்த மலையில ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதனால போறது. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா கேட்டகரி கொடுத்துருப்பான், இங்க போனா விஐபி தர்ஷன். விஐபினா யாரு? நீங்க விஐபி. அதுக்கு மேல விஐபினா காலையில 12 மணிக்கு முன்னாடி நீங்க 10,000 இல்ல நீங்க டொனேஷன் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நேரா பெருமாள் பக்கத்துலயே கொண்டு விட்டுருவாங்க. அது ஒண்ணு. ஃப்ரீ தர்ஷன் ஒண்ணு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்தந்த கேட்டகரி பீப்புள தனி கியூல அனுப்புறான், ரைட்? அதெல்லாம் கேட்டகரி. ஸோ ஐசோலேட்டா இது பண்ணி நீங்க எல்லாம் இதுல ரோல போங்க, இதெல்லாம் எப்படி போங்க. அப்போ அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்காகவும் யாருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், யார் எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதுக்காகவும் தனித்தனி கியூ கொடுத்து ஐசோலேட் பண்ணிட்டான், ரைட்? அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றான்னா, எனக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த நெட்வொர்க் வழியா போகணும், இந்த கம்யூனிகேஷன் இந்த நெட்வொர்க் வழியா போகணும், இந்த அப்ளிகேஷன் டு ஸ்டோரேஜ் வந்து இந்த நெட்வொர்க் வழியா தான் போகணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நெட்வொர்க்கும் வந்து அதுக்குன்னு தனி பேண்ட்வித், அதுக்குன்னு தனி ஸ்பீட் அப்படிலாம் இருக்கும். அப்போ நாங்க எங்க இதுல இவ்வளோ VLAN வந்து நாங்க வச்சிருக்கிறோம், ஒரு 4-5 VLAN நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப இத நீ எப்படி ஓப்பன் ஷிஃப்ட்ல கொண்டு வருவ, அதை நீங்க எப்படி பிளான் பண்ண போறீங்க, அதான் அடுத்த கேள்வி. அப்போ முதல்ல என்ன சொல்றேன்னா, அது இப்போ நீங்க மண்டை உடைக்க வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் VLAN கான்செப்ட். ஓப்பன் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் we have a logic called நேம் ஸ்பேஸ் அப்படின்னு நாங்க ஒரு லாஜிக் நாங்க வச்சிருக்கிறோம். அந்த நேம் ஸ்பேஸ்ல வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். அலாங் வித் தட் we have another concept called இந்த VLAN-ஐயும் நம்ம வந்து அங்க செக்ரிகேட் பண்ணலாம். நம்ம தனியா எஸ்டிஎன்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு அங்க அதுக்கு நாங்க ஆன்சர் பண்றோம். இதை நான் லேட்டர் நான் உள்ள கொண்டு வரேன். ஓகே, எப்படி நம்ம ஸ்பிட் பண்றோம், எப்படி நம்ம அப்ளிகேஷன்களை கொடுக்குறோம்லாம் நான் தனியா நான் கொண்டு வரேன். பட் இது அடுத்தது ஸ்டோரேஜ் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட். ஓப்பன் ஷிஃப்ட் முடிச்சாச்சு. ஓப்பன் ஷிஃப்ட் பேர் மெட்டல்ல தான் பண்ண போறோம். ஓப்பன் ஷிஃப்ட் லைசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எந்த என்விரான்மெண்ட் தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்ளிகேஷன் பத்தியும் தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஒன் மோர், அவங்க யூசர்ஸ் சொன்னாங்க. ஓகே, யூசர்ஸ் வந்து இவங்க பேங்க்குங்கிறதுனால அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னது ஒவ்வொரு ஏரியா எல்லாம் சேர்த்து அரௌண்ட் டெஸ்ட்டுக்கு பெருசா இருக்காது. ப்ரொடக்ஷன்ல எத்தனையோ 1000 சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, மோர் தேன் 35,000 ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்றோம், டெஸ்ட்டுக்கு கம்மியா தான் யூஸ் பண்றோம், ரைட்? பட் அட்லீஸ்ட் டு அன் எக்ஸ்டெண்ட் ஆக்சஸ் பண்ணுங்கிறதுனால ஒரு 4,500 யூசர்ஸ் வச்சாது நம்ம இது பண்ணுவோம், ஃபுல்லா இது பண்ணுவோம். அது ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா மட்டும் நம்ம எல்லாம் கவர் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, 4,500 யூசர் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா அந்த மைக்ரோ சர்வீஸ்லாம் அதோட கம்மியா தான், பேரோல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு கம்மியா தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ யூசர் லோடு சொல்லிட்டாங்க, எதுல அவங்கள எக்ஸிஸ்டிங் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், லைசன்ஸ் ரிலேட்டடா டெஸ்ட் என்விரான்மெண்ட் இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சாச்சு. ஆல் தீஸ் இஸ் நெட்வொர்க்கிங்கும் முடிஞ்சது. இப்போ ஸ்டோரேஜ் வந்தாச்சு. ஸோ ஸ்டோரேஜ் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தே ஆல்ரெடி ஹேவ் அ ஸ்டோரேஜ். அவங்க ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா சாண்ட் ஸ்டோரேஜ், NAS சாண்ட் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ யாரெல்லாம் என்ன எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும்? எனிஒன்? போர்ட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எதெல்லாம் தெரியும் உங்களுக்கு? NetApp, then Commvault. Commvault, அது enterprise, right? Yeah, okay. Yeah, enterprise one comes. Yeah. Right. அதுல ஃப்ரீன்னு கிடையாது இல்ல? paid version comes. பெய்டா தான் வரும், ரைட்? யா, ஓகே, ஃபைன். இப்போ அவர் NetApp சொன்னார்ல, இது எங்க வருது? சாண்ட்ல வருது இல்ல NAS, ரைட்? நெட்வொர்க் இதுல வருது. ஸோ இதெல்லாம் என்னன்னா, இப்போ லெட்ஸ் சே இப்போ சாண்ட் எடுத்தாச்சுன்னா ஸ்டோரேஜ்ல என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, they call it as ஃபைபர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. எஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை யாரும் ஓகே இது நம்ம டாபிக் ரெலவெண்டா இல்லையா, நம்ம ஸ்கிப் பண்ணலாம், நம்ம டக்குனு போய் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு வரலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தேவை. ஓகே, இந்த ஃபைபர் சேனல் மட்டும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நெட்வொர்க் டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யா ஷூர் யா. ஓகே, थैंक यू. நான் பட் we will have சொல்லுங்க. எங்களுதுல UAT என்விரான்மெண்ட்னா 2 சர்வர் இருக்கும், 1U 2Uன்னு. இதுல NAS இருக்கு, SAN இருக்கு. NASல பாத்தீங்கன்னா 1Uல என்ன போறோமோ 2Uல ரிஃப்ளெக்ட் ஆகும். NAS இருந்தா ஃபைல் சிஸ்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்கும். NASல என்ன போடுறோமோ அது 1Uல போட்டா 2Uலயும் இருக்கும், 2Uல போட்டா 1Uல இருக்கும். ஆனா SAN டிஸ்க் பாத்தீங்கன்னாக்கா இது வேற அது வேற, அங்க பண்றது இங்க தெரியாது, இங்க பண்றது அங்க தெரியாது. ஓகே ஃபைன் காட் இட். ஓகே, இந்த பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா SANல பண்ணுவாங்க. ஓகே, தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க முதல்லயே. ஆமா, IS இன்ஸ்டாலேஷன் வந்து SANல பண்ணிடுவாங்க.
அப்ளிகேஷன் வந்து 1U போட்டிருப்போம், அது 2U ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் இப்போ வந்து பட் 1U எதுவும் பிரச்சனைனா NDM ரன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2U ஸ்விட்ச் ஆயிடும். ஓகே 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 ஓகே. அந்த லாஜிக் NDM எது பாயிண்ட் பண்றதோ 1U நான் லேட்டரா அத பத்தி நான் சொல்றேன். ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட். அது அப்ப அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள அந்த மாதிரி, ரைட்? கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. ஆமா ரைட். ஓகே ஓகே. ஐ வில் கம். ஷூர் ஷூர். ஓகே. அண்ட் இது ஏன் நான் இப்போ சொல்றேன் நான் ஃபைபர் சேனல் சேனலாம் அப்படின்னா, நம்ம லேட்டரா கான்ஃபிகர் பண்ணும்போது கண்டெய்னர் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்டோரேஜை மேப் பண்ணலாம் அண்ட் விர்ச்சுவலைசேஷனுக்கு ஒரு ஸ்டோரேஜை மேப் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் சேனல், ஐஸ்கசி, இல்லைன்னா NFS யூஸ் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் இதை கொடுக்குறா, இந்த மாதிரி எனக்கு டைப்ஸை யாரெல்லாம் கொடுக்குறா அப்படின்னா, இப்ப வெண்டார், இதெல்லாம் யாருன்னா வெண்டார். அதாவது ஃபைபர் சேனல், ஐஸ்கசி, NFS இந்த மாதிரியான எனக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேணும், இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் டைப்ஸ் எனக்கு வேணும்னா இதை கொடுக்கிற வெண்டார் யாரெல்லாம் அப்படின்னா நெட்டாப் அப்படின்னு ஒரு வெண்டார் கொடுக்குறான், டெல் EMC அப்படின்னு ஒரு வெண்டார் கொடுக்குறான், HPE அப்படின்னு ஒரு வெண்டார் கொடுக்குறான், ஹிட்டாச்சி அப்படின்னு ஒரு வெண்டார் கொடுக்குறான். அப்போ EMC தான் நான் கொடுத்துறேன், டெல் EMC, HPE, ஹிட்டாச்சி. நீங்க யார சொன்னீங்க? PowerSX. PowerSX, yeah. ஓகே. சோ இந்த வெண்டார்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஃபைபர் சேனல் வேணும்னா, ஐஸ்கசி வேணா, NFS வேணா கொடுக்குற ஸ்டோரேஜ் ஆட்கள். இதெல்லாம் என்டர்பிரைஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இதுலயே, ZEF அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான். ZEF இல்லைன்னா ரூக் அப்படிம்பாங்க. இந்த ZEF இல்லைன்னா இது எதுக்கு இவங்க ZEF ஸ்டோரேஜ் இவங்க எல்லாம் ஃபேமஸ்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் பிளாக் அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன கோம்ஸ்? ஒன்றும் இல்லை, உங்க ஹார்ட் டிஸ்க் நேரா ஹார்ட் டிஸ்கை தூக்கி உங்க சிஸ்டம்ல போட்டு டபால்ல போட்டு ஒரு அட்டாச் பண்றீங்கல்ல, ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எடுத்து தூக்கி போட்டு விட, அதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட்டாச் பண்ணி விட அப்படிங்கிறாங்கல்ல, அதான் பிளாக் ஸ்டோரேஜ். என்னோட VM வந்து நான் கிளவுட்ல கிரியேட் பண்ணிருக்கிறேன், நான் ஒரு பிளாக் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணி அந்த VM கூட அட்டாச் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா அதான் வந்து பிளாக் ஸ்டோரேஜ். அது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா உங்களோட AWSல வந்து EBS சொல்லுவாங்க, அதுவா சார்? எக்ஸாக்ட்லி, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எக்ஸாக்ட்லி ரைட். இப்போ ஓகே, இப்போ அதையும் நான் கொடுத்துட்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னா we can call it as AWS EBS னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்னது? உங்களோட இமேஜ், போட்டோ, வீடியோ, ஆல்பம் இதெல்லாம் போடுறேன்னா S3 பக்கெட் அப்படிம்போம் AWSல. அது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல வரும், ரைட்? அப்போ இதெல்லாம் வந்து பேர் மெட்டலுக்கு ரொம்ப ஃபேமஸ். இது பேர் மெட்டல் போனாலே கஸ்டமர் எடுத்து ZEFன்னு கை தூக்கிடுவான். ஓகே. தென் இன்னொன்னு முன்னாடி ஒண்ணு இருந்தது, இப்ப பெருசா போறது இல்ல, நாட் ஷுர் வெதர் அதர்ஸ் ஆர் யூசிங் ClusterFS. இப்ப பெருசா யூஸ் பண்றதுல, பட் அதெல்லாம் அதை நான் எடுத்துறேன், இது தேவையில்லை. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப இது பண்றது இல்லை. இதெல்லாம் ஸ்டோரேஜ்ல. இப்போ இது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? நீங்க ஒரு இடத்துல போய் ஓப்பன் ஷிஃப்ட் ஆர்கிடெக்சர்னு ஒர்க்கும் போது இந்த ஸ்டோரேஜ் டீம்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப இதுலயே நீங்க யாராவது ஸ்டோரேஜ்ல ஊறி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா, சொல்லுடா ஸ்டோரேஜ் சொல்லுடா, நீ ஏதாவது தப்பா சொல்லு கோம்ஸ், உன்னை நான் சாவடிக்கிறேன், இப்படிதான் தோணும். ஏன் 10 வருஷமா நான் ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கேன், நீ எது சொன்னாலும் நம்ம மாட்டி தூக்கிடுவோம்ல அப்படிம்பாங்க. இப்ப நான் மிடில்வேர், நான் ஃபுல்லா மிடில்வேர்ல இருந்து DevOps SRE அப்படின்னு வந்திருந்தேன். அப்ப எங்கேயாவது போகும்போது யாரா மிடில்வேர்னு சொன்னா, ஏய் நம்ம ஏரியா சொல்லிட்டா நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்போ ரியல் டைம்ல இது எல்லாமே கலந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது கஸ்டமர் சைடு ஒரு ஸ்டோரேஜ் டீம் உட்காந்துருந்தான்னா இவ்வளவு கேள்வி கேட்பான். எது யூஸ் பண்ணுவேன், எந்த வெண்டார், நான் நெட்டாப் வச்சிருக்கேன், ஓப்பன் ஷிஃப்ட்டை கனெக்ட் பண்ணிடுவியா, அது இதுன்னு சொல்லுவான். அப்போ நம்ம கவர் பண்ணும்போது we have to talk about all those things. So Dinesh, to answer your question, when it comes to after OpenShift installationக்கு அப்புறமா இந்த சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். NFS நான் கான்ஃபிகர் பண்றேன், ஃபைபர் சேனல், ஐஸ்கசிலாம் என்ன யூஸ் கேஸ்ல எடுப்போங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். Is that fine? பக்கா கோம்ஸ். ஓகே. Yeah, but remember one more thing. நீங்க இந்த ஸ்டோரேஜ், நெட்வொர்க், ஃபயர்வால் பத்தி நீங்க படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். doesn't mean that உங்களை யாரையும் போய் ஸ்டோரேஜ் பத்தி உள்ள கான்ஃபிகர் பண்ணி நெட்டாப்ல என்ன இருக்கு படிங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை. அது தனி டீம் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அது ஒரு கடல், அதுக்கு தனியா போகணும்னு அவசியம் இல்லை. பட் லாஜிக் மேண்டேட்டரியா தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. கிளியர்? தென் அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா லெட்ஸ் சே கிளவுடோட ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கோங்களேன். கிளவுட் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ S3ன்னு எடுத்துக்கோங்க. S3 காம்பேட்டபிளா சிஸ்டம் சொல்லுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் ஆப்ஷன் கொடுங்க கோம்ஸ் அப்படிங்கிறாங்க.
அப்ப நம்ம அந்த இடத்துல போய் நான் பார்த்துட்டு வரட்டான்னு சொல்லக்கூடாது. நீங்க ரெடியா போகணும். அவன் அடுத்த கேள்வி இங்கதான் வருவான். என்னெல்லாம் இருக்கிறாங்க அவன் மின்ஐஓ அப்படின்னு ஒரு ஃபேமஸா ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, S3 பக்கெட். அப்புறம் ஜெஃப். ஓகே, மின்ஐஓ இருங்க, நான் டைரக்டாவே இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். மின்ஐஓ கண்டெய்னர் இமேஜ் ஃபார் மேக். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காட்டுறதுக்காக. காப்பி என்னோட லோக்கல்ல வச்சிருக்கிறேன், அதில் போட்டு பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை. ஓகே, இது நான் கண்டெய்னரா ரன் பண்றேன். இது என்னோட லோக்கல் மேக் லேப்டாப்ல மின்ஐஓ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றேன். இது எப்படின்னா, உங்க லோக்கல் விண்டோஸ் லேப்டாப்ல ஒரு மின்ஐஓங்கிற ஒரு சாஃப்ட்வேரை விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் இமேஜா எடுத்து நான் இன்ஸ்டால் பண்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ரொம்ப பேசிக் கான்செப்ட் ஃபார் ஹூவர் இஸ் டோட்டலி நியூ டு திஸ். இப்போ ஒரு டிவி வாங்க போறீங்க அப்படின்னா அந்த டிவிக்கு சார் நீங்க வந்து டிவியில நார்மல் ஸ்டாண்ட்ல வைக்கிற மாதிரியும் நான் டிவி தரேன், வால்ல மவுண்ட் பண்ற மாதிரியும் நான் டிவி தரேன் சார், 2 ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கிறான். அதே மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே சார் நீங்க வந்து விண்டோஸ்ல போடுறதுக்கு இந்த பேக்கேஜ், லைனக்ஸ்ல போடுறதுக்கு இந்த பேக்கேஜ், கண்டெய்னர் இமேஜா ரன் பண்ணணுமா இந்த பேக்கேஜ், ஜார் ஃபைல் வேணுமா இந்த பேக்கேஜ், எல்லாத்தையும் கொடுத்துடுறான். எது வேணுமோ பார்த்து எடுத்துக்க போங்கிறான். இப்போ நான் அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன் பாருங்க. ஜென்கின்ஸ் நான் காட்டுறேன். ஜென்கின்ஸ்ங்கிறது ஒரு CI/CD பைப்லைன். ஸோ ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் போறேன்னு வச்சுக்கோங்க, டவுன்லோட் போறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெப்சைட்டுக்கு. இப்போ இதுல போனா ஜென்கின்ஸை பாருங்களேன். நீங்க டவுன்லோட் எப்ப நீங்க வார்ஃபேர் ரன் பண்ண போறியா இது எடுத்துக்கோ, டாக்கர்ல ரன் பண்றியா இது எடுத்துக்கோ. அப்ப இதுல போனா எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருவான், இதான்ப்பா இமேஜ், இந்த இமேஜை நீ புல் பண்ணி ரன் பண்ணிக்கோ டாக்கர். இல்ல நான் குபர்னெட்டிஸ் யூஸ் பண்றேன், எங்க போ லினக்ஸ் தான்ப்பா வச்சிருக்கேன், உபுண்டு இந்தா போ, இதுல போ, இதுல உனக்கு நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன், வரிசைக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணா ஜென்கின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ வாட் டஸ் தட் மீன்? ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் nowadays they very well know that நம்மளோட கஸ்டமர்ஸ் வேரிடு பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிறாங்க. டாக்கர், குபர்னெட்டிஸ், உபுண்டு, ஃபெடோரா, விண்டோஸ், ஓப்பன் சோர்ஸ், FreeBSD, மேக், ஓப்பன் BSD, ஓப்பன் இந்தியானா ஹிப்ஸ்டர், இதெல்லாம் ரொம்ப புதுசு. இதுல நீ யார வச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, நேரா அதுல போ, பேக்கேஜ் எடு, இன்ஸ்டால் பண்ணுங்கிறான். அதே தான் இங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா மின்ஐஓவை கண்டெய்னர் இமேஜா நான் புல் பண்ணியிருக்கிறேன். புல் பண்ணிட்டு ஐ வில் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். இன்ஸ்டால் என்ன அர்த்தம்? ஐ எம் கோயிங் டு ரன் இட். ஓகே, இது பாட்மேனே, நான் பாட்மேன் ஆண்டா, நான் இதை காப்பி பண்றேன். டாக்கரை புதுசா பாக்குறவங்க டோன்ட் வரி, ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் த கமாண்ட் அண்ட் செக்கிங். ஒரு சாஃப்ட்வேரை விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணி ப்ரௌசர்ல ஓபன் பண்ற அதே ஸ்டெப் தான் நானும் பண்றேன். ஒரு இமேஜை, ஒரு சாஃப்ட்வேரை என்னோட மேக் லேப்டாப்புக்கு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஒரு ஸ்டார்டிங் நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். இது K.io அது அங்கே டாக்கர். ஓகே, நான் இப்போ கண்டெய்னர் எனக்கு ரன் ஆக போகுது, இமேஜ் புல் ஆகி கண்டெய்னர் ரன் ஆக போகுது. Okay, fine. Yeah, I can be கொடுக்கல, ரன் ஆயிடுச்சு. அப்போ இதான் யூஐல கொடுத்துருக்குறோம், இது லோக்கல். ஸோ ஐ கோ அண்ட் ரன் திஸ் அண்ட் செக். இதான் போர்ட் நம்பர், லெட் மீ செக் திஸ். நானும் மின்ஐஓ ஃபர்ஸ்ட் டைமா என்னோட லோக்கல்ல போடுறேன், பார்த்துறோம். ஓகே, கேமே வந்துடுத்து. இதோட யூசர் நேம், பாஸ்வேர்டு மின்ஐஓ அட்மின். டன், வந்துருச்சு. அக்னாலஜ், சேவ். இது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான மின்ஐஓ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். அப்போ நான் இது ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பக்கெட்ல ஐ கேன் ஸ்டார்ட் ஸ்டோரிங் மை கண்டென்ட். இப்போ இதுல நான் எல்லாம் ரெடி பண்ணி லெட்ஸ் சே நான் வந்து பிரேம்ட்ட நான் கொடுத்துட்டேன், பிரேம் தாங்க, இதான் என்னோட பக்கெட் நேம், இதான் என்னோட என் பாயிண்ட். அப்போ நீங்க உங்க லேப்டாப்ல இருந்து ஏதாவது இமேஜ்லாம் புஷ் பண்ணா புஷ் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் ஆஸ் யுவர் கூகுள் டிரைவ். உங்க லோக்கல்ல இருந்து கூகுள் டிரைவுக்கு எப்படி ஒரு இமேஜ் ஃபோல்டர் ஃபைல்லாம் புஷ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ்ல உங்க அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இன்வாய்சஸ், ரெசிப்ட், பேமெண்ட் இன்வாய்ஸ் காப்பி, டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லா
அந்த ரிப்போர்ட் ரிலேட்டடா உள்ள இது பிளஸ் இப்போ நாங்க மலேசியன் கஸ்டமருக்கு வந்து டிரைவர் ஒவ்வொரு தடவை லாஜிஸ்டிக்ஸ் கஸ்டமருக்கு டிரைவர் ஒவ்வொரு தடவை இது பண்ணும்போதும் டிரைவர் வந்து ரெசிப்ட் அப்லோட் பண்ணணும். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிச்சாங்கன்னா ரெசிப்ட் அப்லோட் பண்ணணும். அந்த ரெசிப்ட் எல்லாமே இங்க பக்கெட் ஸ்டோரேஜ்ல புஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கும். ஓகே, நத்திங் பட் ஒரு சாரி சைஸ் எவ்வளவு சார் அது டிபெண்ட்ஸ் நம்ம செட் பண்றது. ஸ்டோரேஜ் செட் இப்போ கூகுள் டிரைவுக்கு யார் சைஸ் செட் பண்றா? நீங்க காசை கொடுக்கறத பொறுத்து 50 GB 100 GBன்னு கொடுக்குறான். கரெக்டா? அப்ப இத நான் கிரியேட் பண்ணும் போதே நான் செட் பண்ணிடலாம். டாக்கரை கிரியேட் பண்ணும் போதே எனக்கு இதுக்கு இவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும் சொல்லிடலாம். ஓகே ஓகே, நான் கொடுக்கல, பட் டிஃபால்ட் அதான் நீங்க எவ்வளவு வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ஹார்ட்வேர் ஸ்டோரேஜை பொறுத்து நீங்க கொடுத்துக்கலாம். கிளியர்? ஓகே. அப்புறமா ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் நான் 50 GB கொடுக்குறேன், 10 GB கொடுக்குறேன், நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகே, நவ் கமிங் பேக், நான் அப்ப என்ன பண்றேன், ஜெஃப் மின் ஐஓ ஜெஃப்னு ஒரு ஜெஃப் RGW ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தென் அதாவது ரூட் கேட்வே அப்படிம்பாங்க. தென் லெட்ஸ் சே வேற என்ன ஆப்ஷன் இருக்கு இதுல கிளஸ்டர் எஃப்எஸ் யூலிபெட். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, டெல் அப்பதான் ஐ திங்க் தினேஷ் இதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இசிஎஸ் டெல் இசிஎஸ் இருக்குது. டெல் பெருசா அப்புறம் டெல் EMC ஸ்டோரேஜ் இருக்கு. அப்புறம் நம்ம IBM ஸ்டோரேஜ் இருக்கு. IBM எக்ஸாக்ட்லி. கிளவுடியன் ஒன்று இருக்குது. ரீசெண்டா கேள்விப்பட்டேன், நான் ஒர்க் பண்ணதே இல்லை. கிளவுடியன் இது எல்லாமே S3 ரிலேட்டடா உள்ளது. சரி, இது நான் எங்க யூஸ் பண்ணலாம்? நீங்க நிறைய ஆப்ஷன் சொல்றீங்க, நான் எங்க தான் யூஸ் பண்றது? இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது இப்போ யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் EBS நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ற இடத்துல ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் என்டர்பிரைஸ். இது 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 எதுல போட்டு ரன் பண்றாங்க? இல்ல ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தனியா நான் கேள்விப்பட்டேன் கிளவுடியன் ஓபன் EBS நான் கேள்விப்பட்டேன். நானும் இன்ஸ்டால் பண்ணதில்லை. ரைட், ஓகே ஓகே. நான் அது ஆர்கிடெக்சர்ல இனிமே தான் கொஞ்சம் பார்க்கணும். நான் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு இருந்தேன். நோ ப்ரோ. நான் பட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நான் மின் ஐஓ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் இப்பதான் அடிச்சேன். இமேஜ் லோக்கல்லையும் இல்ல. நம்ம இதே மாதிரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ஓகே. எல்லாம் படிக்க போறோம் அவ்வளவுதானே. ஓகே, ஸோ இந்த கிளவுட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்லாம் லாகிங் பேக்கப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க அப்ளிகேஷன்ஸ் லுக்கிங் ஃபார் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், எந்த அப்ளிகேஷன்லாம் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யாரு நீங்க இதுல போய் செலக்ட் பண்ணிக்கலாம். S3 பக்கெட் மின் ஐஓ இருக்குப்பா, ஜெஃப் இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம். இப்போ நானும் நேபாள் கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் அவங்க வந்து எதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அப்லோட் ஆப்ஷன் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட பேங்க் கஸ்டமர்ஸ் எல்லாரும் KYC அப்ளிகேஷன் மெயினாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. KYC அப்ளிகேஷன் எப்படி நம்ம அப்லோட் பண்ணி நம்மளோட ஆதார் கார்டு மாதிரி அவங்க அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட போட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரும். நீ இவ்வளோ MB தான் அலோடு, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் எல்லாம் கொடுத்துட்டு அப்லோட்னு கொடுத்தோன்னே அந்த அப்ளிகேஷன் மூலமா அப்லோட் ஆகுது. எங்க வந்து சேவ் ஆகுது அப்படின்னா இந்த டெல் ECS ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க, அங்க வந்து சேவ் ஆகணும். ஆனா அந்த டைம்ல அவங்க அந்த லைசன்ஸ் இல்லாம இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு 2 சர்வர் எடுத்தாங்க. அந்த 2 சர்வர்ல ஸ்டோரேஜ் டீம் வந்து மின் ஐஓ இன்ஸ்டால் பண்ணாங்க. அதை அப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அர்ஜென்ட்டா டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டேன். இவங்க லாஸ்ட் மினிட்ல சில ரெக்குவயர்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத நிலைமை. ஏன்னா சாட்டர்டே வந்துட்டு மண்டே எனக்கு அடுத்த டிராவல், அப்ப என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது ரீசன் என்னோட கிளைண்ட்டை சொல்லவும் முடியாது. அப்போ வாட் இட் இஸ், மீன்வைல் இமீடியட்டா ஐ டோல் தம். அவங்க அங்க பேசிட்டு பண்ணி டீம்லாம் வர முன்னாடி நான் இந்த மாதிரி என்ன பண்ணேன்னா வேற ஒரு சர்வர்ல ஓப்பன் ஷிஃப்ட்ல மின் ஐஓ நான் உள்ள கொண்டு வரேன். மின் ஐஓ உள்ள கொண்டு வந்து டக்குன்னு அதில் ஓப்பன் பண்றேன். அதுல ஸ்ரீரஜ்னு ஒருத்தர் இருந்தான், அவனும் ஃபாஸ்டா ஹெல்ப் பண்ணான். கோம்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மின் ஐஓ போட்டு டக்குன்னு கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டான். நான் அதை உடனே என் பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி ஐ ஜஸ்ட் ஷோட் தம் இமீடியட்லி. பட் டெல் ECS இதெல்லாம் ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது பாருங்க. ஏன்னா லைவா நீங்க POC கொடுத்து அவங்க கன்வின்ஸும் ஆகணும். ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி யூஸ் கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம்னு நமக்கு தெரியணும். ரைட், இப்போ அதை தாண்டி இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்குது. என்ன ஸ்டோரேஜ்? சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. சாஃப்ட்வேர் மூலமா ஒரு ஸ்டோரேஜே ரெடி பண்ணி வச்சிருக்காண்டா, யாருடா அது ஃபேமஸ், எவன்பா இதுல ஹீரோ அப்படின்னா ODF. அது யாரு? ஓப்பன் ஷிஃப்ட் டேட்டா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப ப்ராப்ளம். 1 minute என் டெவலப்பர் ஃபீல் பண்றாங்க.
One sec, sorry. Okay, so OpenShift Data Foundation வந்து one of the fast moving solution which is going on. இவன் யார் அப்படின்னா Red Hat ஓடது. Red Hat இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வேர்டு இன்டகிரேட்டட் சொல்யூஷன். இது எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறான்? பேஸ்ட் ஆன் Zeph அண்ட் Rook. அவங்க ஓப்பன் சோர்ஸ் ஸ்டோரேஜ் அதை பேஸ் பண்ணி தான் இதையே அவன் கொண்டு வந்திருக்கிறான். இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட் ஆக்சுவலி ப்ரொவைட்ஸ் பிளாக் ஸ்டோரேஜ் கொடுக்கும், ஃபைல் ஸ்டோரேஜ் கொடுப்பான் அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜும் கொடுப்பான். இது எல்லாத்தையும் கொடுக்கறதா வந்து உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பத்தி யாரோ இபிஎஸ்ன்னு கேட்டீங்கல்ல. இப்போ அமேசான்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் போறீங்க, ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன இருக்குது? இபிஎஸ் இருக்குது, இஎஃப்எஸ் இருக்கு, S3 இருக்கு, 3 இருக்கு வந்துருச்சா? ஃபைல் ஸ்டோரேஜ் இருக்கு, பிளாக் ஸ்டோரேஜ் இருக்கு. அதே தான் இவனும் நானும் எக்ஸாக்ட்லி அதே ஆப்ஷன் இவனும் கொடுக்குறான். உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கப்பா. ஓகே, டன். தென் இது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றான் அப்படின்னா கம்ப்ளீட்டா இது அவன் ரெக்கமெண்ட் பண்றது பேர் மெட்டலா இருந்தா நல்லாவே யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா இது இப்ப நான் கம்மிங் பேக் டு தினேஷோட இதுக்கு பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லலாம்னா we can scale with the rack server. ரேக் சர்வர் பாத்தீங்கன்னா நிறைய சர்வர் இருக்கும். அப்போ டசன்ட் மீன் தட் ஹே நான் ஹார்ட்வேர் வாங்கிட்டே இருக்கணுமோ, அதெல்லாம் வாங்கி வச்சிருவான் அவன். முதல்ல வாங்கி லோட் பண்ணிடுறான் அவன். பேர் மெட்டல்லாம் அவங்க போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹார்ட்வேர் சும்மா எல்லாம் வாங்க முடியாதுங்கிறதுனால பஃபரோடி சேர்த்து வாங்கி வச்சிடுறாங்க, ஹை எண்டா வச்சிடுறான். அப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன் எனக்கு பேர் மெட்டல்லையும் கொடுக்குறான். அப்போ ODF அப்படின்னா போகும்போது ஐ ஹேவ் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் நல்லாவே வச்சிருக்கிறாங்க. ஓகே, காட் இட். So far all of you able to follow me? ஒரு ஸ்டோரேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் வருதுன்னு புரியுதா? நல்ல கோம்ஸ் ஐ மீன் இப்போ நம்ம பேர் மெட்டல்ல ODF இன்டகிரேட் பண்றாங்க அப்படின்னா சோ டைனமிக்கா அப்ப சர்வர்ஸ் அப்படியே அடான் டாப் அப் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தானே சொல்றீங்க? வேணா பண்ணிப்பா. இப்போ நான் வேணா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேர் மெட்டல்லும் இருக்குன்றான். தாராளமா பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ண 3 கஸ்டமருக்கும் பேர் மெட்டல்லாம் தனியா டிபி கணக்குல 3 சர்வர்ஸ் தனித்தனியா கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ODF போடுறேன் நான். ஓகேவா? அந்த ODF போட்டதுக்கு அப்புறமா தினேஷ் எப்படி காட்டும்னா அந்த 3 சர்வருக்கும் தனித்தனியா காட்டி மொத்தமா இவ்வளவு டிபி இருக்குதுப்பா, நீ இவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடும். அதை தாண்டி என்ன சொல்றேன்னா கோம்ஸ் எப்ப வேணாலும் கூட ஒரு சர்வரை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றோம். புரிஞ்சு கோம்ஸ். ஓகே, அதுக்கு இன்ஃப்ரா டீம் உட்கார்ந்துருப்பாங்க. they are ready with all those. ஆனா நான் போன இடத்துல எல்லாத்துலயும் பேர் மெட்டல் நானும் சேலஞ்சுன்னு நிறைய தடவை என்னோட பிளாக நான் ரைஸ் பண்ணிட்டேன். ஓகே, சரி அவங்க என்னதான் இருந்தாலும் என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் என்னோட வியூல எப்படி இருக்குங்கிறத நம்ம கன்வே பண்ணிடணுங்கிறதுனால டாக்குமெண்ட்லயே ரிஸ்க்னு நான் போட்டு வச்சிட்டேன். பட் தே நோ தட் வெரி வெல். பட் நான் போன 3 கஸ்டமர்ஸுமே ரீசெண்டா பேர் மெட்டல் போனவங்களும் தே ஹேவ் எ வெரி ஸ்ட்ராங் ஹார்ட்வேர் டீம், இன்ஃப்ரா டீம் செம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. எந்த நூக்கன் கார்னர் போனாலும் வச்சு அடிக்கிறான், வேற லெவல்ல இருக்கிறானுங்க. ஓகே, தென் என்ன ஒண்ணு இது என்ன டேஷ் ஃபுல் ஃபார்ம் என்னது? டைரக்ட் அட்டாச்டு ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. இன்னொன்று நத்திங் பட் என்னன்னா உங்களோட லோக்கல் டிஸ்கை தான் டைரக்ட் அட்டாச் அப்படிம்பாங்க. நம்மளோட எந்த சர்வர் யூஸ் பண்றோமோ அதுல ஒரு டிஸ்க் இருக்கும்ல, அதுலயும் ஸ்டோரேஜ் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் டிஸ்க் எங்க ஒர்க்கர் நோட்ஸ்ல நான் போட்டிருப்பேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஐ கேன் இன்டகிரேட் திஸ் டு ODF இல்ல வேற ஏதாவது சொல்யூஷன் கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். பட் இது பொதுவா நான் லோக்கல் டிஸ்கை நான் எங்க எடுப்பேன் அப்படின்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும்ப்பா அப்படிங்கிறனா. ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க்லோட் வேணும், இம்மீடியட்டா டேட்டாவும் இன்புட் அவுட்புட்லாம் ஃபாஸ்டா இருக்கணும். ஓகே, எனக்கு லோக்கல் நோட்லயே போடு, இதெல்லாம் லோக்கல்லே எனக்கு போதும், ODFல வேண்டாம், டக்குன்னு இங்க இருந்தே எடுக்கணும். என் பாட் இந்த ஒர்க்கர் நோட்ல தான் ரன் ஆகுது, அதே இடத்துல இந்த லோக்கல் டிஸ்க போடு.
அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிபிக் சினாரியோக்கு நான் போடுறேன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் அட்டாச்டு ஸ்டோரேஜ். நத்திங் பட் உங்க சர்வர் கூடவே வர்றது, உங்க லேப்டாப்லயே அட்டாச் ஆகிருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க். நம்மளே எப்படி செக்ரிகேட் பண்றோம்? கோம்ஸ், நீங்க நார்மல் இதெல்லாம் என் லேப்டாப்லயே போட்டுடலாம். கிரிட்டிக்கலா நம்ம யூஸ் பண்ற, டீமுக்கு யூஸ் பண்ற ஷேர் இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது வந்து கூகுள் ஷீட்டு இல்ல கூகுள் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ டீம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு ஸ்பிளிட் பண்றோம்ல. ஸ்டோரேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளவு யோசிக்கிறோம், எதெல்லாம் கூகுள் டிரைவ் போகணும், எதெல்லாம் கூகுள் ஷீட் போகணும், எதெல்லாம் என் லோக்கல் லேப்டாப்ல இருக்கலாம். we think that and we segregate, right, டே டு டே லைஃப்ல. ரெண்டாவது ஒன்று மெயினா பண்ணுவோம், நெட்வொர்க்கிங் கான்செப்டுக்கு அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெட்ஃபிளிக்ஸ் போறீங்க, அமேசான் பிரைம் போறீங்க. நீங்க அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் போனா வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃபை கனெக்ட் ஆயிடும், டபால்ல படம் எல்லாம் டவுன்லோட் ஆகும். போயிட்டு ஏர்போர்ட் போறீங்க, ஏர்போர்ட் போகும்போது போற வழியில நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் படத்தை டவுன்லோட் பண்ணாதான் 4 மணி நேரம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் படம் பார்த்துட்டே போகலாம். அப்ப அதுல போய் நான் என்ன பண்றேன், இது மை சிஸ்டம் இஸ் கெட்டிங் ஸ்விட்ச்டு டு திஸ். ஏர்போர்ட் லான்ச்ல போய் உட்காந்துன்னு ஒரு ஒய்ஃபை கிடைக்கும், அங்க போய் படம் டவுன்லோட் போட்டா காரித்து போய், ஏண்டா நீ வந்துறதே பப்ளிக் ஷேரிங் நெட்வொர்க்ல, நீ படத்தை டவுன்லோட் பண்ணுவியா அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப என்ன பண்றீங்க, யூ ஸ்விட்ச் டு யுவர் மொபைல் டேட்டா நெட்வொர்க் அண்ட் டு இட். அப்ப அங்கேயே என்ன பண்றோம், வேற வேற நெட்வொர்க்கை நம்ம ஸ்விட்ச் பண்றோம். அப்போ ஸ்விட்ச் பண்ணும்போது எதுக்காக நான் ஸ்விட்ச் பண்றேன் நெட்வொர்க்கை, எந்த நெட்வொர்க்ல ஸ்பீடு நல்லா இருக்கும், எது செக்யூரிட்டி ஜாஸ்தி, அதெல்லாம் தெரியும். சில நேரங்களில் ஏர்போர்ட்ல யாராவது தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க, லாக் போர்ட்ல அவங்க ஒய்ஃபைல நம்ம இது டக்குனு போய் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஆனா அன்செக்யூர்ட் நெட்வொர்க், அவன் தெளிவா இருந்தானா நம்ம போனை ஹேக் பண்ணிடுவான். பட் அதை நம்ம யூஸ் பண்ணி டவுன்லோட் அடிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ மல்டிபிள் நெட்வொர்க் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இதான் செக்யூரிட்டி. இந்த நெட்வொர்க் மூலமா போனா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த நெட்ஃபிளிக்ஸ் படம் டவுன்லோட் பண்றதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்றேன்ப்பா. ஏர்போர்ட் இதுக்கு நான் அந்த டிக்கெட்டை பாக்குறதுக்கு, அடுத்தது என்ன, இந்த மாதிரி நியூஸ் வாசிக்கிறதுக்குலாம் ஏர்போர்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றேன். இந்த நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்றோம்ல, அதே தான் ரியல் டைம்லயும் என் அப்ளிகேஷனுக்கு எந்த நெட்வொர்க் வேணும்னு ஸ்விட்ச் பண்றதுக்கு பேரு தான் VLAN அப்படின்னு சொல்றோம், இல்ல மல்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so far with respect to networking and storage, all of you are getting an idea என்ன பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் புரியுதா? Can you all acknowledge please, everyone? Yes. Good. Yeah. Jaya, Pavitra, Prem, Ravinder, Sanjay, all good? Yes, good. All good. Yeah, okay. Thanks. Yeah, thank you. கோம்ஸ், இப்ப நம்ம AWS போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஜினியரிங், நெட்வொர்க் இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங், செக்யூரிட்டி இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க கிளாஸிஃபை பண்றீங்களா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இங்கே. அதேதான் கட்டா குட்டிச்சோறு. அதே மாதிரி எங்க போனாலும் இதான், அவன் பேர் தான் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான். ஓகேவா? சேம் திங். பட் ஒன்லி திங் என்னன்னா, இப்ப அவன் ஓப்பன் ஷிப்னு போகும்போது பிராக்டிகலியே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றான். நீ ஒரு மொத்த சொல்யூஷனோட வந்திருப்பா அப்படிங்கிறான். நம்மளே ஒரு மெஷின் லேர்னிங் மாடலா நினைக்கிறாங்க போல. போற இடத்துல எல்லாம் அவ்வளவு கேள்வி வருது. ஓகே, பட் இட்ஸ் a very good experience. ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் இதெல்லாம் வந்தாச்சா, ஸ்டோரேஜ் எல்லாம் முடிஞ்சுதா? இப்போ அடுத்தது ஒரு மேஜர் டாஸ்க் கேட்பான். ஓகே, இப்போ என்னன்னா செக்யூரிட்டி. இன்னொன்னு CSI டிரைவர், நான் லேட்டரா நான் அதை பத்தி பேசுறேன். CSI டிரைவர்ஸ், ஸ்டோரேஜ் கிளாஸ், அதை பத்தி லேட்டரா நான் பேசுறேன். ஓகே, நவ் வில் டாக் அபவுட் ஓப்பன் ஷிப் செக்யூரிட்டி. அங்க ஆக்சுவலி கஸ்டமருக்கு APK போட்ட பிறகு SMS போக மாட்டேங்குது. அது எங்களுக்கு AWSல இருக்கிற SNSல சாண்ட்பாக்ஸ் கோட்டா முடிஞ்சு போச்சு. அது ப்ரொடக்ஷனுக்கு நாங்க புஷ் பண்ணணும். அதுக்கு 1008 கேள்வி AWS சப்போர்ட் டீம் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒர்க் ஆகாம நான் அன்னைக்கு டெமோ கொடுத்துட்டு வந்த கஸ்டமரால அதை இன்ஸ்டால் பண்ணி SMS OTP போகாம ஆப் உள்ள லாகின் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒன் செக்.
அர்ச்சனா அந்த எஸ்என்எஸ் வந்து பைபாஸ் பண்ணி வேற ஏதாவது இப்போதைக்கு வைக்க முடியுமா? அது அந்த நம்ம டெஸ்ட் பண்ணும்போது வைப்போம்ல, சும்மா 1 2 3ல எது போட்டாலும் உள்ள போற மாதிரி, அது வைக்கலாமா? ஒருத்தர் டிப்ளாய் பண்ணுமா? பட் நீங்க அந்த கோடை வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அதே இடத்துல? பட் இருக்குதுல்ல உங்கள்கிட்ட ஆல்ரெடி பண்ணது, ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம்ல? ஓகே ஓகே, பண்ணிட்டு அப்போ விரித்தாட்ட டிப்ளாய் பண்ண சொல்லுங்க, இல்ல உமாட்ட டிப்ளாய் பண்ண சொல்லிட்டு எனக்கு சொல்றீங்களா? நான் இப்போ ஒரு செஷன் முடிச்சு கஸ்டமருக்கு போய் டெமோ கொடுக்கணும். ஓகே, அப்போ இல்லை இது சார், ஏன்னா நான் உமாட்ட செக் பண்ணதுல சாண்ட் பாக்ஸ் வந்து இப்போ இம்மீடியட்டா மாற்ற முடியாது நம்மளால. ப்ரொடக்ஷன் கோட்டாக திரும்ப சப்போர்ட்டிங் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அந்த ட்வில்லியோ மீதி இன்ஃபோ ஹப் எல்லாமே வந்து நமக்கு இப்போதைக்கு கிடைக்காது நமக்கு. ஒரே ஆப்ஷன், நான் இன்னைக்கு டெமோ கொடுக்கணும்னா நீங்க அந்த அல்டர்னேட்டிவ் வைக்கணும். ஓகேவா? சரி, எனக்கு நீங்க ஃப்ரீயான ப்ரோ வச்சுட்டு நீங்க எனக்கு சொல்றீங்களா? நான் யாரையா டிப்ளாய் பண்ண சொல்றேன், இல்லை நானே பண்ணிடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க எப்போ முடிக்கிறீங்களோ எனக்கு பிங் மட்டும் பண்ணுங்க. நான் எனக்கு 7:30 to 8 o'clock தான் எனக்கு போய் டெமோ கொடுக்கணும். ஓகே 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 தேங்க்யூ. Okay, sorry guys. Okay, now coming back. Okay, so what I was saying, நான் எந்த டாபிக் சொல்ல வந்தேன்? செக்யூரிட்டி. Another very 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 important topic. Okay, இப்போ மலேசியால பேங்க் அவன் என்ன சொல்லுவான்னா, சார் இது நீங்க அலைன் பண்ணி ஆகணும். இப்போ லாஜிஸ்டிக்ஸ்லாம் என்கிட்ட தலைகீழ நிக்கிறாங்க கஸ்டமர். என்னன்னா இன்வாய்ஸ்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க மலேசியால. போன வருஷத்துல இருந்து லாஸ்ட் ஜூன்ல இருந்து இத்தனை லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்க லாஸ்ட் ஜூன்ல அலைன் ஆயிருக்கணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இந்த ஜான்வரி 2026ல வந்து 10 லட்சம் ரிங்கெட்டுக்கு மேல பிசினஸ் பண்ணா இன்வாய்ஸ் மேண்டேட்ரி. அதுக்கப்புறமா இந்த ஜூலைக்குள்ள எந்த இதா இருந்தாலும் இன்வாய்ஸ் கூட நீங்க இன்டகிரேட் பண்ணிருக்கணும். அப்ப நாங்க டெவலப் பண்ண லாஜிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன் கூட நாங்க அதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, அது எனக்கு லோட் ஆகுதா லாஜிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன்? அது ஒண்ணு பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதுவும் ஃபுல்லா மைக்ரோ சர்வீஸ் இன்டகிரேஷன், மல்டிபிள் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ்னு அது ஒரு டிசைனிங்கே இட் டுக் மோர் டைம் ஃபார் அஸ். ஓகே, ஐ திங்க் சர்வர் டவுன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். I'll show that as well later ஸ்டார்ட் ஆயிருக்கும் போது. ஸோ இங்க ஓப்பன் ஷிப்ட்னு போயிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பேங்க் அப்படின்னு போயாச்சுன்னா இப்போ மலேசியால என்ன பேரு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, they call it as RMIT அப்படிம்பாங்க. ஓகே, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் டெக்னாலஜி. அது ஒரு பேர் சொல்லுவாங்களே, ஒரு வேற நயக்ரா மாதிரி வரும். மலேசியா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் டெக்னாலஜி. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது நம்ம இதுல ஆர்பிஐ இதெல்லாம் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஒவ்வொன்றா வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அவன் ஃபைனலா சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஃபைனலா எனக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் தகுந்தாப்புல நீங்க வச்சிடணும். ஏன்னா அவன் கம்ப்ளைண்ட்ஸ் பார்ப்பான். இப்ப நாங்களே இந்த ஆப்பை முடிச்சதுக்கு அப்புறமா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நாங்க போடும்போது எங்க ஆப்பை ஃபுல்லா ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. இவன் கரெக்டா சொன்ன இதுக்கு வச்சிருக்கானா, வேற ஏதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்களா, மலிஷியஸ் ஏதாவது பிக்சர்ஸ் இருக்கா, ஸ்கேண்டல் பிக்சர்ஸ் இருக்கா, பான் பிக்சர்ஸ் ஏதாவது இருக்கா, தப்பா யாரையாவது போர்ட்ரேட் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர்ல ஏதாவது இருக்குதா, செக்யூரிட்டி ரீசன்ஸ்ல இருந்து நிறைய வந்து செக்லிஸ்ட் மாதிரி பார்ப்பாங்க. அது எல்லாம் ஓகே ஆனதான் உங்க ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஸ்டோர்லயும் வந்து அப்லோடே பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அதான் ஒரு 15 days ஆகும் அதை பண்றதுக்கு. அதே மாதிரி இங்க பேங்கிங் சிஸ்டம் முடிஞ்சோன்னு அப்படி லைவ்ல ஆக முடியாது. அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிருக்கோமான்னு சொல்லி அதை செக் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கான். அப்போ I should go from a OpenShift administration perspective. Once I have completed the entire configuration, I should be able to go and demonstrate these controls. என்னெல்லாம் இந்த கவர்னன்ஸ் இருக்குதுப்பா, என்கிட்ட நான் கவர்னன்ஸ் ப்ராப்பரா வச்சிருக்கிறேன். அப்புறம் லெட்ஸ் சே செக்யூரிட்டி, நான் சைபர் செக்யூரிட்டி ப்ராப்பரா இருக்குது. அப்புறம் லெட்ஸ் சே கிரிப்டோகிராஃபி ப்ராப்பரா இருக்குது. ரிஸ்க் எல்லாமே நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறேன். இப்படிலாம் ரிஸ்க் இருக்கு, அது எல்லாமே நான் இது பண்ணியிருக்கிறேன். ஆப்ரேஷனல் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் ரெசிலியன்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொதுக்கு எப்படி நான் மாத்தி விடுறது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, வேலை போயிட்டு இருக்குது,
நீங்க பெரிய எலக்ட்ரிசிட்டி போர்டு பெருசா வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது அப்படின்னா மொத்தமா ஃபயர் ஆயிடுமா? இல்ல சார், நாங்க சர்க்யூட் பிரேக்கர் வச்சிருக்கோம். அப்படின்னா ஒரு ஃபயர் ஆகி ஒரு பாதி இடத்துக்கு வந்த உடனே அந்த இடம் இம்பாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே சர்க்யூட் அதை பிரேக் பண்ணி விட்டுரும். மீன்ஸ் சார் மீதி இடத்துக்கு ஃபயர் போகாது சார், இந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான் ஃபயர் ஆகும், அதுக்கு மேல போகாது சார். இந்த வயல்ல எல்லாம் ஃபுல்லா தீ எரிஞ்சிட்டே வந்துச்சுன்னா ஒரு இடத்த ஃபுல்லா வெட்டி போடுவாங்கல்ல, அந்த கார்னரோடி முடிஞ்சு போயிட்டோம். அதே மாதிரி ஸோ ஆப்ரேஷன் ரெசிலியன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் நான் கொண்டு வரணும். ஸோ இது நான் கஸ்டமர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது இது எல்லாமே ஓப்பன் ஷிஃப்டோட பில்ட் இன் ஃபியூச்சர்ஸ் நான் ப்ரூவ் பண்ணணும். ஓப்பன் ஷிஃப்டோட பில்ட் இன் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். எதுக்கு அகைன்ஸ்டா? அகைன்ஸ்ட் த ஆர்எம் ஐடி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிமா. இப்போ இந்தியானா ஆர்பிஐ அஃப்கோர்ஸ் ரைட், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் வந்து நிறைய இது கொடுத்துருக்குறான். அந்த ஆக்ட் படி நான் நிறைய பண்ணணும். டிபிபி ஆக்ட், டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுபடி நான் பண்ணணும். பிசிஐ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும், சிஏஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். ஒரு 7-8 இது கொடுத்துருவாங்க. இதுல இருக்கு எல்லாம் மீட் பண்ணி ஆகணும். இப்ப நேத்து தான் we got the confirmation that official confirmation next week வருது. சொன்னான்னு தெரியல, when we started right, எய்ம்ஸ்க்கு we got the project right, சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ்க்கு வந்து நாங்க ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக்ல we are starting எய்ம்ஸ். அங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் செக்யூரிட்டி. நாங்க ஃபைனலா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கு. அதுல நாங்க அப்ளிகேஷன்லாம் லோட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணாதான் எய்ம்ஸ்ல எங்க ப்ராஜெக்டே லைவ் ஆகும். பட் வி காட் த ப்ராஜெக்ட் ரைட். அதை I'll be announcing in the next week அனௌன்ஸ் பண்ணுவேன். டெண்டர் போட்டு எல்லாம் முடிஞ்சு இட் கேம் இன், வி காட் குவாலிஃபைட். பட் அதுல அவ்வளோ செக்யூரிட்டி. அப்ப நான் பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ செக்யூரிட்டி கேட்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைமா அதெல்லாம் பாக்குறேன். ஏன்னா ஐ எம் டூயிங் அ ப்ராஜெக்ட் ஃபார் த கவர்மெண்ட் டைரக்ட்லி. அப்போ ஃபர்ஸ்ட் டைமா அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். அப்போ நம்ம கவர்மெண்ட்ல ஆக்சஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்க்ரூட்டனைசேஷனுக்கு அப்புறமா தான் ரன் ஆகுது ரைட். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்பா. என்ன என் டெக்னாலஜி ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுங்கன்றுவான். பாலிசி இதில் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்லிடுவான், சார் உங்க ஓப்பன் ஷிஃப்ட்டை எப்படி அப்கிரேட் பண்ணுவீங்க? சிம்பிள் கேள்வி, எப்படி நீ அப்கிரேட் பண்ணுவ? எந்த மாதிரி நீ பண்ண போற? என்ன செக்யூரிட்டி இருக்குது? உங்க ஆபரேஷன் ஓப்பன் ஷிஃப்டோட ஆபரேஷன்ஸ் நீ எப்படி நீ மேனேஜ் பண்ண போற? இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டைம் இதையும் கேட்பான். நீங்க கன்சல்டேஷன் ஆர்கிடெக்ட்னு போய் பிரசன்ட் பண்ணும்போது you have to talk about this as well. ஏன் அப்கிரேட் பண்ணும்போது என்ன டவுன் டைம், என்ன ரிஸ்க்னு நீ சொல்லணும். ஆபரேஷன்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, என்னெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கீங்க, GitOps ஆபரேஷன்ஸ் அதை சொல்லணும். இன்சிடென்ட் இஷ்யூன்னு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரத்துல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, யூ டாக் அபவுட் தட். செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி கண்ட்ரோல் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிமா. சார் வி ஹேவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் ஐஎம் வச்சிருக்கோம் சார், ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் நாங்க ஆர்பேக் வச்சிருக்கிறோம், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். யார் யார் என்னென்ன ரோலோ அவங்களுக்கு அந்தந்த ரோல் மட்டும்தான் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் கிடையாது. ப்ராப்பரா இது மட்டும்தான் உண்டு சார். நேரா ஒயிட் ஹவுஸ் போயாச்சுன்னா உள்ள இருக்கிற எல்லா ரூம்லாம் போக முடியாது, இந்த ரூம் மட்டும்தான் உன்னால ஓபன் பண்ண முடியும். நீ ஆத்தரைஸ்டா இருந்தாதான் அந்த ரூம்குள்ளே போலாம். நீ டன். கொரியானா ப்ளூ ஹவுஸ், யூஎஸ்னா ஒயிட் ஹவுஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியானா பார்லிமெண்ட் ரைட் டன். தென் ஓஆத்னு ஒரு கான்செப்ட், இதெல்லாம் நம்ம படிப்போம் ஓப்பன் படிக்கும் போது டாக் அபவுட் தட். ஓஆத் இதுதான் வந்து யாரு லாகின் பண்ணாலும் இது ஒரு டோக்கனை வாங்கி, அப்பா நீ வேலிடா, ஓகே நீ உள்ள போ, உன் டோக்கன் வேலிட், நீ வெளியே போ, நீ லாகின் பண்ண முடியாது, இதை மாதிரி சொல்றதுதான் ஓஆத்தோட வேலை. தென் இன்டகிரேஷன், எது கூட இன்டகிரேட் பண்ணுவீங்க? இன்டகிரேஷன் வித் LDAP AD எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் புரோட்டோகால், ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒன்று ஃபேமஸா இருக்கும். அப்போ என்ன ஆக்டிவ் டைரக்டரி வச்சிருக்கீங்க அது கூட பண்றோம் சார், அது நாங்க வச்சிருக்கோம் சார். ப்ராப்பரா எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கும். நீங்க என்ன இது கேட்டாலும் நான் எடுத்து ப்ரூஃபா காட்டுறேன். யாரு எப்போ லாகின் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எல்லா கண்ட்ரோலும் எங்க கைவசம் இருக்குது. ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்கு ஆடிட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு. நெட்வொர்க் செக்யூரிட்டி எப்படி நான் அதை கன்ஃபார்ம் பண்ண போறேன்? நாங்க என்ன பண்றோம், we have a concept called Istio service mesh. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒன்று இருக்கு சார். பக்காவா எங்கெங்க டிராபிக் போகுது, யார் யார் எங்கெங்க பேசுறாங்க, யார் யாருக்கு எங்கெங்க டினை பண்ணணும், மானிட்டர் பண்றது, யாரு கூட பேசினாலும் ப்ராப்பரா அலோவ் பண்ணாதான் உண்டு. இப்போ இந்த வெபினார் எடுத்துக்கோங்களேன், சிம்பிள் லாஜிக். வெபினார்ல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ கேன் டெல் தட்
நீங்க உள்ள வரும்போதே நான் அலோவ் பண்ணாதான் நீங்க உள்ளே வர முடியும். யாரு உள்ள வந்தாலும் நான் அலோவ் பண்ணாதான் உள்ள வரணும். What does that mean? It means that I am telling that, hey, can you show your identity தினேஷ்? நீங்க தினேஷ் தான் எனக்கு தெரிஞ்சா நான் உள்ள அலோவ் பண்றேன், இல்ல பண்ண மாட்டேன். அதே மாதிரி எந்த அப்ளிகேஷன் உள்ள வந்தாலும் அலோவ் பண்றது டினை பண்றதா சர்வீஸ் மெஷோட வேலை. அது நான் கொடுப்பேன். நான் ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜீரோ ட்ரஸ்ட்னா என்ன சார்? நான் யாரையும் நம்ப போறது இல்லை சார். என் பிளாட்ஃபார்ம்ல எது இன்ஸ்டால் ஆனாலும் அதை ட்ரஸ்ட் பண்ணா மட்டும்தான் உள்ள வரும். அதான் ஜீரோ ட்ரஸ்ட். வில் டாக் அபவுட் தட். SDN அப்படின்னு ஒரு கான்செப்ட் சார், சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் நெட்வொர்க்கிங். ஓப்பன் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை நெட்வொர்க்கிங் ஆஸ்பெக்ட்ல சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் நெட்வொர்க்கிங் மூலமா we have 3 different type. இப்ப இருக்கிற டிஃபால்ட் வந்து OVN Kubernetes. இதுதான் சார் நாங்க வச்சிருக்கிறோம். ஃபுல்லி ஓப்பன் ஷிஃப்டோட இன்பில்ட் ஃபியூச்சர் நெட்வொர்க்கிங் இது மூலமா தான் நடக்குது. மீன்ஸ் உங்க பாட் டு பாட் கம்யூனிகேஷன், கிளஸ்டருக்கு உள்ள நடக்கிற கம்யூனிகேஷன், கிளஸ்டருக்கு வெளியே ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுதுன்னா அது எந்த மாதிரி ஆக்சஸ், இது எல்லாமே மேனேஜ் பண்றது SDN மூலமா நான் பண்ணுவேன். தென் ஃபயர்வால். ஃபயர்வால்னாலே வந்து இன்கிரஸ் அப்படிம்பாங்க, இன்கிரஸ் ஈகிரஸ்பாங்க. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே உள்ள கொண்டு வந்துடுறேன் நான் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல. தென் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். So guys, so far are you all able to follow and the flow மெதுவா புரியுதா எல்லாருக்கும்? Yeah, all good. Yeah. Hey, no problem, Jaya. Yes. Yeah. அந்த flow மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ரியல் டைம்ல நான் இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறது, அதனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னாலும் you just raise your hand, I will be able to explain. Okay. இது என்கிட்ட என்ன ப்ரீ டிஃபைன்டா ப்ரெசன்டேஷன் இல்லை, என்னோட ரியல் டைம் நான் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே கொண்டு வரதுனால நோட் பேட்ல அடிச்சுட்டு இருக்கிறேன். தென் கண்டெய்னர் செக்யூரிட்டி. ஏன்னா இதெல்லாம் நான் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப கிளீனா பாக்குறாங்க. ஏன்னா அதுல பண்ணலன்னா அவங்க பேங்க்ல லைவ் போக முடியாது. ஏன்னா அவங்க 3 monthsல லைவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தே டோல் தட் செக்யூரிட்டில வி ஆர் வெரி கிளியர். எதை பண்ணாலும் டாக்குமெண்ட் காட்டணும். நீங்க இதை பண்ணிட்டேன்னு சொன்னா எனக்கு அதுக்கான ப்ரூஃப் காட்டணும். அது நான் அந்த டீம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படிங்கிறாங்க செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல, விச் இஸ் டோட்டலி ஃபைன். கண்டெய்னர் செக்யூரிட்டி இதுல என்ன பண்ணுவீங்க? we will do a image signing பண்ணலாம். எந்த இமேஜ் வந்தாலும் சைன் ஆகணும். அந்த சைனிங் ஃபேக்டர் இல்லாம யூ cannot take it அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் இருக்கு. வல்னரபிலிட்டி ஸ்கேனிங். அந்த இமேஜ்ல, ஏன்னா இமேஜ்னா என்னது? கண்டெய்னர் இமேஜ். கண்டெய்னர் இமேஜ்னா என்ன சொன்னேன்? உங்க இமேஜ்குள்ள மொத்தமா பேக் பண்ணி வச்சு உங்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாதிரி, ரைட்? ஐ யூஸ் டு டெல் திஸ் எக்ஸாம்பிள் வெரி லாங் பேக். இப்போ நார்மலா குலாப் ஜாமுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸ் தானே. இப்போ முன்னாடிலாம் இந்த ரெசிபி நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்க ரொம்ப லேமன் டேர்ம்ஸ்ல இந்த ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. புதுசா கல்யாணம் ஆனவங்க எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே அஸ்யூம் தட் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள், ஒய்ஃப் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க பக்காவா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கணவனும் என்ன பண்றாரு? ஓகே, நமக்கு நல்ல குலாப் ஜாமுன் காத்திருக்குன்னு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வர்றாரு. ஒவ்வொன்றா ப்ரீ ரெக்வெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வர்றாரு. கடைசி குலாப் ஜாமுன் ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கருகி போய் ஒரு மார்க்கமா வந்துருச்சு. ஆடும்போது என்ன சொன்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா நான் என்ன பிராண்ட் வாங்கிட்டு சொன்னேன், என்ன வாங்கிட்டு வந்த? அப்போ அது இல்லை, நான் சொன்ன பிராண்ட் இல்லாதனால டேஸ்ட் இப்படிதான் இருக்கும். கருணை குலாப் ஜாமுன் நீ சாப்பிட முடியும் அப்படின்ட்டுருவாங்க. சரி, அடுத்த நாள் போகும்போது பையன் புதுசா கல்யாணம்னால பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்து அடுத்த வாங்கிட்டு வருவான். அடுத்தது பார்த்தா அடுத்த அந்த லட்சணமா தான் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, பிரிச்சு கொடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டா இது அது பிரச்சனை, எது பிரச்சனை? உனக்கு கடையில போய் வாங்கவே தெரியல, ஒன்னெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, இப்படி வரும். அப்போ ஒன் பாயிண்ட் இன் டைம் பையன் வெறுத்துருவான். எவ்வளவு நாள் தான் புதுசா கல்யாணம் ஆனாலும் எவ்வளவு நாள் தான் நல்லா இருக்குன்னு நடிக்கிறது. ஒன் பாயிண்ட் இன் டைம் இந்த பிரச்சனையை உண்மையிலேயே ஃபேஸ் பண்ண ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்? குலாப் ஜாமுன் மிக்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சான். இந்த கம்பெனிக்காரன் கன்ஃபார்ம் அவதிப்பட்டிருக்கான். நிறைய நேரங்களில் நான் யோசிப்பேன், அவன் என்ன பண்ணா மொத்தமா பேக் பண்ணிட்டு நவ் ஹி கோஸ் தேர், வீட்டில் போய் கொடுக்குறான். ஏய், நான் சொன்னது எல்லாம் கரெக்டா இருக்கா? நீ ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம், இந்த குலாப் ஜாமுனுக்கு என்ன தேவையோ எல்லாமே உள்ள போட்டாங்க, கவரை பிரி, பவுல் எடு, போடுறோம், சாப்பிடுறோம். இதுக்கு மேல குலாப் ஜாமுன் பண்றேன்னு கிச்சன் பக்கம் போனேன் அப்படின்னு ஒரு இது. இதுக்காக கண்டுபிடிச்சது அந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஆச்சி, இது எல்லாமே, ரைட்? வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் அ குலாப் ஜாமுன் மொத்தமா உள்ள போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டான். அதே தான் கண்டெய்னர் இமேஜும்.
இதுக்கு மேல எனக்கு இந்த ஓஎஸ் வேணும், இந்த சாஃப்ட்வேர் வேணும், இந்த லைப்ரரி வேணும், மாடியூல் இல்ல, அதனால நீ கொடுத்த சாஃப்ட்வேர் இருக்காதுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. மொத்தமா பேக் பண்ணி கண்டெய்னர் இமேஜா கொடுத்துட்டேன். ஏன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு, அதை நீ இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் கண்டெய்னர் இமேஜ். அந்த கண்டெய்னர் இமேஜை நான் ஸ்கேன் பண்றேன். ஏன்னா நீ இமேஜை பில்ட் பண்ணும்போது நீ ஏதாவது ஒரு வெர்ஷன் எடுத்திருப்ப, ஏதாவது சைனீஸ் ரெபாசிட்டரி வந்து ஏதாவது லைப்ரரியை டவுன்லோட் பண்ணி இதான் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவ, இல்ல சில இது வந்து பழைய வெர்ஷனை தூக்கி போட்டிருப்பீங்க, இல்ல பிளாக் பண்ண ஒரு வெர்ஷன் வல்னரபிள் வெர்ஷன் தூக்கி போட்டிருப்பீங்க. அதை யாரு கண்டுபிடிக்கிறது? அதனால நான் போய் டெஸ்ட் பண்ணுவேன், அப்ப நான் ஸ்கேன் பண்ணுவேன். அதை வீட்டுல பிக்ஸை கொடுத்தாச்சு, நான் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இங்க கொடு பாப்போம், டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். அப்போ ப்ராக்டிக்கலா நடக்கும். அப்படி டேஸ்ட் பண்ணிட்டு என்ன பார்த்தாலும் நான் வைக்கிற மாதிரி குலோப்ஜான் வரலையே அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும் வீட்டுல. கரெக்டா? அதுக்கு உங்களால திரும்ப கமெண்டே பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணா நைட்டு சோறு இருக்காது. அதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். கரெக்டா? இது பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நோ வே. ஸோ கண்டெய்னர் இமேஜை ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் பண்ணி அதுல எதெல்லாம் கிரிட்டிக்கல் எதெல்லாம் இப்போ ஓகே நீங்க சொன்னோட ஞாபகம் வருது. என்னோட கிளவுட் இன்ஜினியர் நேத்தா ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணி 2 கிரிட்டிக்கல் இது சொல்லியிருக்காங்க, அதை வர ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இன்னும் ஜீரா டிக்கெட் வர ரைஸ் பண்ணல. குட் தட் ஐ ரிமெம்பர். ஸோ இவங்களை வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா இருக்குதா, இமேஜ் எல்லாமே ஓகேவா அப்படின்னு ரிப்போர்ட் ஸ்கேனிங் நான் எடுக்கணும். இது எல்லாம் பொதுவா இப்போ கிரேயா எடுத்துக்கிட்டோம், இல்ல ஏசிஎஸ் இது எல்லாமே வந்துருது. இப்போ எல்லாம் பொதுவா ஈசிஆர் அமேசான்ல இருக்கிற கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இல்ல பேர்லயே இந்த ஸ்கேனிங் ஆப்ஷன்லாம் வருது. பட் நீங்க இதெல்லாம் உள்ள கொண்டு வரணுங்கிற செக்யூரிட்டிக்கு. தென் கிரிப்டோகிராஃபிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இதை நம்ம முடிப்போம்னா அந்த செக்யூரிட்டியோட இன்னைக்கு முடிக்கலாம். நிறைய சொன்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடும் கதை. இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் சைனிங்க்கும் இமேஜ் ஸ்கேனிங்க்கும் வந்து மோஸ்ட் பாப்புலர் அக்வாசெக் தான் எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறாங்க. ஈவன் ஆல் என்டர்பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்வாசெக் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, ஸ்டாக் ராக்னு ஒன்னு புதுசா வந்திருக்குது. ஒரு ஸ்டாக் ராக்ஸா இது அதுல இப்பதான் பூம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நான் என்டர்பிரைஸ் லெவல்ல சொல்றேன். சென்னை ஆடியன்ஸ்க்கு சொல்றேன். என்ன பேர் சொல்லுங்க? அக்வாசெக் பூம்ஸ். ஓகே ஓகே. அதே மாதிரி வல்னரபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெராகோடன் ஒன்று யூஸ் பண்றாங்க. எல்லா என்டர்பிரைஸ் எல்என்டியா இருக்கட்டும், ஹெச்பியா இருக்கட்டும், டிசிஎஸ், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெராகோட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. ஆமா, டாஸ்டில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெராகோட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டு கவர் பண்ணாலே சிஎஸ்டி ஐ மீன் எஸ்ஆர்இ லெவல்ல நீங்க ஆல்ரெடி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், எஸ்எல்ஏ, எஸ்எல்ஓ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் விச் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ கைஸ், இப்போ இவரு சொன்னது பாத்தீங்கன்னா இப்போ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுல போட்டு வைக்கிறேன் அவர் சொன்னதுனால. ஏன்னா இது அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் ஆன் ரியலி வெல். இப்போ அக்வாசெக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதுக்காக யூஸ், இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வரீங்க, கொண்டு வந்து நான் அப்படியே தூக்கி போட்டு ஓப்பன் ஷீட்ல போட்டு ஆக்சஸ் பண்ணுங்கன்னு கஸ்டமர்ட்ட எல்லாம் கொடுக்க மாட்டோம். அக்வாசெக்னு ஒரு டூல், அக்வா செக்யூரிட்டி, அதான் அக்வாசெக்னு வச்சிருக்கிறோம். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா they will make கண்டெய்னர் இமேஜை ஸ்கேன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்னரபிலிட்டி இருக்கா, மால்வேர் இருக்குதா, ரைட்? இட் வில் கோ அண்ட் செக். ஏதாவது வல்னரபிலிட்டி இது இருக்குதா, மால்வேர் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, பிளஸ் ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்களான்னு வேற பார்க்கும். நீங்க இந்த இமேஜை கொண்டு ஏதாவது ஓப்பன் ஷிஃப்ட்ல போட முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிடும். நாட் ஜஸ்ட் தட், ரன் டைம் ப்ரொடக்ஷனும் சேர்த்து கொடுக்கும் அது. ஏன்னா இது என்டர்பிரைஸ் எடிஷன், அதையும் சேர்த்து கிட்லேப்ல டேஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, டைனமிக் கோட் ரிவ்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி ரன் டைம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறான். அப்படிதான் என்ன அர்த்தம்? இது உட்காந்து இட் வில் மானிட்டர். ஓகே, மானிட்டர் த கண்டெய்னர்ஸ் அண்ட் உங்க அதாவது ஓப்பன் ஷிஃப்ட்ல போடுற ஒர்க் லோடுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது சஸ்பிஷியஸா ஏதாவது பிரச்சனை வருதா, ரன் ஆகிட்டு இருக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஏதாவது ஆன் த கோ ஏதாவது டேட்டா ஆட் பண்ணும்போது தப்பா ஆட் ஆகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். தென் சீக்ரெட் மேனேஜ் பண்ணும். சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களோட நீங்க வந்து நிறைய கிரெடென்ஷியல், சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் கண்டெய்னருக்குள்ள போடுவீங்கல்ல, அதையும் இது ப்ரொடெக்ட் பண்ணும் சூப்பரா. ஓகே, அதனால ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ ஏன் இதே பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்க கோட்ல ஒரு 3 days பேக் வர டேட்டா பேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா பிளைன் டெக்ஸ்டா கொடுத்து வச்சிருந்தாங்க. வேற ஒரு இன்டெகிரேட் பண்ணி வச்சிருந்தோம் ஏடபிள்யூஎஸ் கூட. ஏடபிள்யூஎஸோட ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ எல்லாம் பிளைன் டெக்ஸ்ட், சோலி சுத்தம். அது நல்லா நான் சொன்னேன், என்ன இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா, சார் லேட்டரா பார்க்கலான்னு பார்த்தோம், நம்ம இது முடிஞ்சு போயிருமா, முதல்ல இதை மாஸ்க் பண்ணுங்க, யூ பிரிங் இன் த வால்ட் எல்லாம் கொண்டு வந்து அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் கிளவுட் இன்ஜினியர்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? தென் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஏ எடுத்துக்கோங்க, பிசிஏ டிஎஸ்எஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இல்ல ஹிப்பா இன்சூரன்ஸ் இல்ல இங்க வந்து ஆர்எம்ஐடி.
இது எல்லாமே மேப் கம்ப்ளைண்ட்ஸ் மேப் பண்ற மாதிரி அக்வாசெக் வந்து சூப்பரா பண்ணிடும். தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் திங். நீங்க ஓப்பன் ஷிஃப்ட் இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இது வந்து பேங்க் வந்து இதை நாங்க யூஸ் பண்றோம் தாராளமா நீங்க சொல்லலாம். அதே மாதிரி தான் வெராகோட். ஓகே, வெராகோட் வந்து இப்ப நான் வந்து ஒன்னு சோனார் கியூப் பார்த்தோம் இந்த துபாய் கஸ்டமருக்கு. சோனார் கியூப் அண்ட் கிட்லேப். கிட்லேப்ல பார்த்தா டேஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து எல்லாம் கொடுத்தான். இப்போ இந்த வெராகோடுன்னு வச்சுக்கோங்களேன். வெராகோடு பொறுத்த வரைக்கும் இது மெயினா எதுக்குன்னா உங்க அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணும்? சாஸ்ட் நான் இப்ப சொன்னல, சாஸ்ட்னா என்னன்னா ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நத்திங் பட் உங்களோட சோர்ஸ் கோட் இருக்குல்ல, டெவலப்பர் கொடுத்த உடனே இதை ஸ்கேன் பண்ணுப்பா, சரிப்பா அந்த ஸ்டாட்டிக் கோட கூட நல்லா ஸ்கேன் பண்ணி தரேன், வெராகோட்ல போட்டு மொத்தமா ஸ்கேன் பண்ணி கையில விடும். சோனார் கியூப் மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி கையில விடுவோம். ஓகே, ஸோ தினேஷ் நீங்க சொன்ன பிறகு ஞாபகம் வருது ஒரு பெரிய டிஸ்கஷன். இன்னும் ஆக்சுவலா இப்போ அந்த வெராகோட் இருக்குல்ல, அது எப்படி பண்றாங்கன்னா OWASP ஒன்று வச்சிருக்காங்க. ஐ மீன் எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த OWASP சர்டிஃபிகேட் வந்து லாட். ஸோ ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் எல்லா ட்ரபிள் ஷூட்டிங்குமே ஐ மீன் ப்ரீ டிஃபைன்டு எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆனதில் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. விச் இஸ் மோர் தென் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டெவலப்பர்ஸ். இதெல்லாம் தான் இஷ்யூ வரும். இதில் நீ ஜஸ்ட் இந்த OWASP டெம்ப்ளேட்டை ஃபார்மேட் பண்ண, ஸோ பேஸ்ட் ஆன் தட் உன்னோட கோடு வந்து எல்லாமே டேஸ்டில் எல்லாமே பிக்கப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் சோனார் கியூபுக்குமே அதே மாதிரி அதுலேயுமே OWASPக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுலேயே நம்ம 99% எல்லாமே நம்ம பைப்லைன் எல்லாமே பக்காவாக அதுலேயே எல்லாமே வெளியே வந்துருக்கும் அன்டில் அன்லெஸ் மேனுவல். அதே மாதிரி நீங்கள் அந்த கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அந்த சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, என்டர்பிரைஸில் ஒரு லெவல் உள்ளே போய் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் யூசிங் ஃபார் பைப்லைன் யார் யார் கிட்டப் யூஸ் பண்ணுறீங்களா, ஓகேங்களா. ஸோ நான் எனக்கு அக்வாசெக்கில் எனக்கு சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் எனக்கு இது பண்ண வேணாம். ஸோ என்னோட டோக்கன்ஸ், என்னோட ஏபிஐ, என்னோட கிரெடென்ஷியல்ஸ், என்னோட யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு மோர் தென் செக்யூராக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் SBI. ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் வந்து SBIயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சென்டினெண்டல் சீக்ரெட்னு சொல்லிட்டு கிட்டப்பே லான்ச் பண்ணுறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஃபெமிலியர் டு கிட்டப். எனக்கு அதில் தான் என்னோட எல்லா ப்ராடக்ட்ல அது அதனால சென்டினியல் கரெக்ட். ஸோ அதில் தான் கொஞ்சம் நிறைய என்டர்பிரைஸ் எல்லாமே அதில் தான் கொஞ்சம் போடுறாங்க. ஆமா, அதுக்கு போயிடுறாங்க. நாங்களும் அதை யூஸ் பண்ணி ஆன் ப்ரம் வரும்போது இதுக்கு செக் பண்ண சொல்றோம். அப்ப எங்களுக்கு டிஸ்கஷன் எதுல போச்சுதுன்னா, கோம்ஸ் நீங்க வெராகோட் போடுமா சோனார் கியூப் போடுமா, நான் புதுசா கிட்லாப கொண்டு போனேன். ஏன்னா லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த கஸ்டமருக்கு லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து நான் பண்றேன். அப்ப நான் கிட்லாப் கஸ்டமர் கூட பேசி அந்த சப்போர்ட் டீம் கூட பேசி அவன்கிட்ட டிஸ்கவுண்ட்லாம் லைசன்ஸுக்கு வாங்கி அப்போ போய் இது சோனார் கியூப் போனீங்கன்னா சாஸ்ட் மட்டும்தான் இருக்கும், மீன்ஸ் ஸ்டாட்டிக் கோட மட்டும்தான் அனலைஸ் பண்ணும். ஆனா கிட்லாப் நான் போனேன்னா டியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல டேஸ்டும் பண்றான். டைனமிக் கோடும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ரைட். அது பெஸ்டா இருக்கும். ஏன்னா டைனமிக்கா உங்க அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்குது, உங்க வெப் ஆப் API எல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, அதையே போய் செக் பண்ணிட்டு இருக்கும். அப்போ லைவா வாட் இட் டஸ் இஸ், இப்போ நான் டேஸ்ட் போனேன் அப்படின்னா டைனாமிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங். அப்போ இது என்ன பண்ணும்னா உங்களோட இப்போ SQL இன்ஜெக்ட் பண்றீங்க, ஆதென்டிகேஷனை பைபாஸ் பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு சிமுலேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு. ஓகே, இதைத்தான் இன்னொரு வேர்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா OWT அப்படிம்பாங்க, ஓப்பன் வெப் டெஸ்டிங்னு சொல்றதே இதான் கான்செப்ட். இது எல்லாம் எதுக்குன்னா என்னோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் ப்ராப்பரா எடுத்து கொடுக்கணும், இந்த இது கூட நான் கம்ப்ளைண்டா இருக்கிறேன் இந்த நீங்க சொல்ற செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது எல்லாமே. புரியுதுல தினேஷ்? இது நத்திங் OWT நத்திங் பட் டேஸ்ட் தான் அது. Okay, so these two are yes, they are really going on well as well. ஆனா ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. not just this, companiesல they take more examples, they compare, ஃபைனலா they decide based on the license factor, அவங்க எக்ஸிஸ்டிங்கா என்ன வச்சிருக்காங்க, அவங்க டீம் எதுல கம்ஃபர்டபுளா இருக்காங்க, இந்த எல்லா ஆஸ்பெக்டும் பொறுத்து தான் they decide. இதுதான் போகணும்னு யாருமே போக மாட்டேங்கிறாங்க. got it? But yeah, good example. இதெல்லாம் டூல்ஸ் கைஸ். ஓகே, ஃபார் அதர்ஸ் who it is ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா இது எல்லாம் டூல்ஸ். இந்த டூல்ஸ்னால இது எல்லாமே பண்ண முடியும். அப்போ என்னோட ஓப்பன் ஷிஃப்ட் கூட இதை இன்டகிரேட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணிடும், டன். இப்போ நம்ம கார்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினா பழைய மாதிரி நிப்பாட்டி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிலாம் ஒன்றும் செக் பண்றது இல்லை. நேராக வரும், ஒரு லேப்டாப் மாதிரி சின்ன ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வருவான், நம்ம ஸ்டீரிங் கீழே ஒரு போர்ட் இருக்கும், அதுல போய் டபால்னு ஒரு சொருவான். கொஞ்ச நேரத்துல அவங்க லேப்டாப்ல ஃபுல் ஸ்கிரீன் பண்ணி நம்ம கார்ல என்னென்ன பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லிடுவான். யூ பிலீவ் மீ, நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்க, சும்மா போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
தம்பி உனக்கு ஒரு 10 பிளாக் இருக்குப்பா, நீ படு ஆப்ரேஷன் பண்ணி விடுவேன்பா. அதே மாதிரி கார் நல்லா தான் ஓடிட்டு இருக்கோம், அந்த ஸ்கேன்ல என்ன காட்டுது, உனக்கு டயர் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், ஏசி வெண்ட் ப்ராப்ளம், உனக்கு ஆயில் போயிடுச்சு, அது போயிடுச்சு சார், ஒரு 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா காரை சூப்பராகி கொடுத்துருவேன்பா. அந்த பிளக்கு கொஞ்சம் எடு, நான் ரிவர்ஸ் எடுத்து வெளியே போறேன்ருவேன். அந்த ரேஞ்சு தான் இதுவும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஓப்பன் ஷிஃப்ட்டுக்கு மேல ஒரு இதை இன்டகிரேட் பண்ணி என் அப்ளிகேஷனை நான் ஸ்கேன் பண்ணிடுறேன். கிட்ஹப்ல இருக்கிற அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்றேன், அப்படியே ரன் பண்ணி ரன் டைம் கோடையும் ஸ்கேன் பண்றேன். இது எல்லாம் செக்யூரிட்டியில இருக்கிற மெயின் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, another hardly 10 minutes guys. Okay, all good so far everyone? யாருக்காவது கோம்ஸ் போதும் அப்படியே தான் நினைக்கிறீங்களா, இல்ல இன்னொரு 10 minutes மட்டும் ஓகேவா எல்லாருக்கும்? போலாமா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இதெல்லாம் நீங்க இன்டர்வியூல பேசினாலும் எப்பா நீ செலக்டட் வந்து வேலை பாருன்றுவான். ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு உண்மையிலே ஆள் இல்லை. இல்ல கோம்ஸ், ஆக்சுவலா நீங்க when you are going for the interview, right, who are targeting for OCP engineer, OCP platform, even OCP admin, the ideal candidate would be have a knowledge on to design the cluster from end to end. Even had a knowledge about virtualization, storage, even network area, CI/CD pipeline, all the steps comes. So yeah, there is no other option. We need to enhance. Yeah. So guys, for information, Dinesh வந்து UKல ஃபுல்லா ஓப்பன் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு now he has come here. Now he is trying UK and other options, right? ஓப்பன் ஷிஃப்ட்ல நல்ல பூந்து விளையாண்டு இருக்காரு. So down the line we will get like this insight from him as well. So that நீங்க யாராவது உங்க கம்பெனில கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இல்ல வெளியே ஏதாவது தேட போறீங்கனாலும் இந்த மாதிரி நாலேஜ் தான் உங்களுக்கு வேணும், right? Who is also already working on it. Right. And Gomes, like hey guys, like anyone is looking for any interview, like just drop an email. So we are hiring actually for my another colleague team actually. So who have a sound experience on 5+ years of OCP engineers. So who can able to write a Terraform scripts, AAP, and a CI/CD pipeline, which is specifically targeting for Jenkins. And yeah, this is more than enough. இந்த கல்யாணத்துக்கு பையனை தேடுற மாதிரி தான். எப்பா பொண்ணை நல்லா பார்த்து போயிடல, கார் இருக்குல்ல, காரை விடுறதுக்கு வீடு இருக்குல்ல, வீடு ஓம் பேர்ல தானே இருக்கு, அந்த வீடோட லேண்ட் ஓம் பேர்ல, இப்படிதான் இந்த ரிக்வயர்மெண்ட்டும் போயிட்டே இருக்கும். சரியா, அது இதுன்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இது எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணாதான் உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதோ அதே மாதிரி வேலையும் கிடைக்கும். ஓகே, அண்ட் அதே 5 years இஃப் யூ ஹேவ் எனி ஒன் ஹூ ஹேஸ் இட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்ட்லயும் எனக்கு இன்னைக்கும் கால் பண்ணி கேட்டாங்க, சைஸ் கொஞ்சம் ப்ரொஃபைல் தாங்கன்னு. ஸோ இந்த கால்லேயே யூ காட் 2 opportunities. 5 years ப்ரொஃபைல் இருந்தால் அனுப்பிவிடுங்க. ஓகே, கமிங் பேக், லெட்ஸ் குயிக்லி ஃபினிஷ் இட். ஐ நோ ஐ ஷுட் நாட் போர் யூ, டைமும் ஆயிடுச்சு. இப்போ கிரிப்டோகிராஃபி அப்படின்னா டிஎல்எஸ்ல போகும். எங்க பார்த்தாலும் டிஎல்எஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. உங்க ஏபியா இருக்கட்டும், உங்க இன்கிரஸா இருக்கட்டும், HCDயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் செக்யூரிட்டி. எப்பா நீ இந்த பில்டிங்குள்ள வந்துட்டியா, எங்க போனாலும் ஆக்சஸ் வச்சு நீ யாருன்னு சொன்னாதான் உனக்கு உள்ள அலவுடு, இல்லைன்னா உன்னால போக முடியாது. அதான் டிஎல்எஸ். அப்புறம் ஃபிப்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிமா யூஎஸ்ல எல்லாம் வந்து ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா ஒரு ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி கொடுப்பான். அது வந்து கிரிப்டோ மாடியூல் படி இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபிப்ஸ் ஓப்பன் ஷிஃப்டை இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வரும், நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். தென் கீ மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எப்படி பண்றீங்க? ஓகே, இது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. KMS அப்படிலாம் IBMலேயே டூல்ஸ் இருக்கு. வில் டிஸ்கஸ் தட் ஆஸ் வெல். தென் லெட்ஸ் சே காமன் நம்ம ஆப்ரேஷன் ரெசிலியன்ஸ் சொன்னேன், ரைட்? ஆப்ரேஷனல் ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹச்சே வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹை அவைலபிலிட்டி கண்ட்ரோல் பிளேன், ஹை அவைலபிலிட்டி கண்ட்ரோல் பிளேன் ஒர்க்கர் நோட்ஸ் இது இருக்குதா அப்படின்னு கேட்கறான். ஒன்னு டவுன் ஆனா இன்னொன்னு இருக்குமா? இதான் பிரச்சனை. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, தினேஷ் போறாரு, வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போயிட்டு நீ எல்லாம் ஓகேப்பா, நீ 6 மாசம் இருக்கான்னு சொல்ற, நடுவுல லீவுக்கு போறேன்னு தீபாவளி ஊருக்கு போயிட்டேன்னா யாருக்கு அது வேலை பார்ப்ப? இப்ப நான் தீபாவளிக்கு போனா, நான் தினேஷ் ஊருக்கு போறேன், என் கூட பீட்டர் வந்திருக்கான், அவன் உட்காந்து வேலை பார்ப்பான். அப்போ கிறிஸ்மஸுக்கு அப்போ பீட்டர் ஊருக்கு போவான், நான் உட்காந்துருக்கிறேன். இதுதான் ரெசிலியன்ஸ். ஹை அவைலபிலிட்டி நான் கொடுக்குறேன், ரைட்? தென் பேட்சிங், அதாவது உங்களோட அப்டேட்ஸ், அப்கிரேட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? வல்லபிலிட்டியை எப்படி ரெமிடியேட் பண்ணுவீங்க? ரெமிடியேஷன் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இஷ்யூ வந்தா நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போற, ரைட்? தென் மானிட்டரிங், கண்டினியூஸா எப்படி மானிட்டரிங் பண்ண போறீங்க? நீங்க ப்ரொமீத்தியஸ் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல கிராஃபானா யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல எஸ்ஐ சிம்? இந்த கான்செப்டை நம்ம நல்லா பார்ப்போம், சரியா? சிம் இன்டகிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல. என்னெல்லாம் பண்ணுவீங்க? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்?
So all these are part of your OpenShift architecture present பண்ணும்போது இது எல்லா ஆங்கிள்லயும் நீங்க இது எல்லாம் நான் பிரசன்ட் பண்ணி முடிச்சிட்டேன். HLD LLD நான் ரெடி பண்ணிட்டேன். HLD LLDனா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறமா நான் வாய் வார்த்தையை எல்லாம் நான் பேசிட்டேன். இத HLDனா ஹை லெவல் டாக்குமெண்ட்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டயக்ராம், அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம். லோ லெவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா இது ஜஸ்ட் ஹை லெவல், இது டீடைல்டு ஒன், ஃபுல்லா டீடைல்டா இருக்கும். லோ லெவல்லாம் கம்மின்னு இல்லை, லோன்னா ஹை, டீடைல்டா ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணும், எவ்வளவு டியூரேஷன், ஒவ்வொரு காம்பனன்ட் என்ன பண்ணுவேன், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எல்லாம் டீடைல்டா கொடுக்கறதா வந்து லோ லெவல். இந்த ரெண்டையும் நான் HLD பிரசன்ட் பண்ணி அப்ரூவல் வாங்குறதுக்கே டைம் ஆயிடும். அதை முடிஞ்சு லோ லெவல் டிசைனும் போட்டு வாங்க முன்னாடி நமக்கு உயிரே போயிடும். பட் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தென் யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி அடாப்ட் டு தட் பர்டிகுலர் LLD அண்ட் கோ ஃபார் இட். நான் உங்களுக்கு ஒரு HLD LLD சாம்பிள் ஃபார்மேட், கஸ்டமரோட என்னால் காட்ட முடியாது, சாம்பிள் ஃபார்மேட் உங்களுக்கு காட்டுறேன், அதை வச்சு தான் நம்ம போவோம். ஓகே, ஆஃப்டர் திஸ் நாளைக்கு ஐம் ரிப்பீட்டிங் அகைன், நான் டைரக்டா ஓப்பன்ஷிஃப்ட் இன்ஸ்டலேஷன் போக மாட்டேன். அது ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு புதுசா இருக்கலாம், பட் நான் நிறைய தடவை பண்ணதுனால சொல்றேன், இன்ஸ்டலேஷன் பெரிய மேட்ரு கிடையாது, அதை சுத்தி இருக்கிற மீதி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ரைட், இப்போ எலெக்ஷன்ல நிக்க போறது மேட்டர் இல்லை, அந்த எலெக்ஷன் மைக்குக்கு பின்னாடி நீங்க ஒரு நிறைய வேலை பண்ணுவீங்கல்ல, அங்க பேரம் பேசுறது, இங்க பேரம் பேசுறது, இங்க எவனும் கூப்பிடலன்னா ஒரு கட்சியில போய் சேர்றது, அப்புறம் அங்க ஒரு டீல் போடுறது, ஆல்ரெடி லாக் ஆயிருப்போம். அதனால அவன் சொல்றதுதான் தொகுதி இல்லைன்னா தொகுதி இல்லப்பா, போயிட்டு நான் வெளியே வரேன்னு கெத்தா சொல்லவும் முடியாது, ஏன்னா வேற இடத்துல லாக் ஆயிருப்போம். இப்படி நிறைய மேட்டர் இருக்குது. All these things you have to understand. Only then we'll go to OpenShift virtualization, you will understand the overall flow. Okay, so நாளைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் in tomorrow's class we'll be talking about HLD LLD எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். we'll talk about an architecture diagram, ஒரு architecture diagram பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். then OpenShift-ஓட பேசிக்ஸ் என்னெல்லாம் தேவை, ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதாவது உங்க நோடு ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் உங்களோட மாஸ்டர் நோட்ல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ், ஒர்க்கர் நோட் காம்பனன்ட்ஸ், இன்ஃப்ரா நோடுனா என்ன, இன்ஃப்ரா நோட் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் கொடுப்பீங்க நீங்க, பாஸ்டியன் நோடுனா என்னது, ஓகே, தென் பூட் ஸ்ட்ராப்னா என்னது, தென் சிஆர்டி ஆர் ரிசோர்சஸ், உங்களோட ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, மீன்ஸ் யுவர் நோடு, பாடு, டெப்ளாய்மெண்ட், சர்வர்ஸ், ரவுட், இன்கிரஸ், நேம் ஸ்பேஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி ஓப்பன்ஷிஃப்ட் வர்றவங்க. பட் ஐ டேக் இட். ஓகே, ரிசோர்ஸ் கோட்டா, லிமிட் ரேஞ்ச், இது மேண்டேட்ரியா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ரிப்ளிகா செட், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் அடுத்தது ஓப்பன்ஷிஃப்ட் போகும்போது யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி கோரிலேட் அண்ட் டூ திங்ஸ். ஓகே, சில யாமல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், YAML எக்ஸாம்பிள் ஃபுல்லா நான் கொடுக்கல, பட் அட்லீஸ்ட் அது என்ன லாஜிக்னு நான் சொல்லிடுறேன், ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஆக்சுவல் YAML அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிப்பீங்க, பட் டு அன் எக்ஸ்டென்ட் ஐ வில் கவர் திஸ் ஆஸ் வெல். ஸோ இவ்வளவும் பார்த்துட்டோம்னா தென் வில் பி ப்ரிப்பேர்டு டு கோ அண்ட் ரன் த இன்ஸ்டலேஷன். ஏன்னா இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் திஸ், என்னோட கிட்ஹப்ல நான் இதை போட்டு வச்சிருக்கிறேன், ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன ஆர்கிடெக்சர் வச்சிருக்கிறோம், நம்ம என்னெல்லாம் CPU மெமரி யூஸ் பண்றோம், ஒவ்வொரு இதா ப்ரீரெக்வசைட் நான் என்னெல்லாம் பண்ண போறேன், அப்புறம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நெட்வொர்க்கிங் லெவல்ல நான் என்ன பண்ணணும், ஆல் தீஸ் திங்ஸ் ஐ வில் கிவ் இட். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஓகே, இதை போயாச்சுன்னா இதுல ஐ பி டாக்கிங் அபவுட், ஓகே இதுல என்னெல்லாம் பண்றீங்க, என்ன பேக்கேஜ் நான் டவுன்லோட் பண்றோம், எது டவுன்லோட் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, என்ன இஷ்யூ வரும். ஓகே, தென் என்னோட ஹைப்பர்வைசர் ஈக்குவலண்டா என்னெல்லாம் இருக்குது, வாட் ஆர் த டிஃபரெண்ட் கமாண்ட்ஸ் வி வில் ரன் டு மேக் திஸ் ஹேப்பன், இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதைத்தான் ஒன் பை ஒன்னா நம்ம ரன் பண்ணுவோம் நான் கான்ஃபிகர் பண்ணும்போது. அண்ட் லாக்ஸ் நம்ம பார்ப்போம், HA ப்ராக்ஸி என்னெல்லாம் பண்ணுது, எப்படி நீங்க வேலிடேட் பண்ணும், ஆல் தீஸ் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஸ்டலேஷன். பட் பிஃபோர் வி கோ ஆன் வித் திஸ், step by step instructions are prerequisite and do the installation and completion. Before that we'll talk about all these things and then we'll move on with that. Okay, does that make sense everyone?